அப்போ எல்லாருமே நார்மல் பிளட் டெஸ்ட் சுகர்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணுறது அவசியமா? விமெனுக்கு மட்டும்தான் தைராய்டு வருமா, மென்னுக்கு வராதா? அது ரொம்ப ஒரு காமன் கேள்வி. மென்னுக்கும் ஈக்குவலி வரும். வெயிட் கெயின்னால தைராய்டு அதிகமாகுதா, தைராய்டுனால என்னால் வெயிட்டை குறைக்க முடியலையா? இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் தவிக்கிறாங்க. தைராய்டு மாறினதுனால தான் எனக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு. நாட் ட்ரூ. ஓகே. பட் டு திங்க் தட் நம்ம கொடுக்குற அந்த லோ டோஸ் தைராய்டு டேப்லெட்னால அப்படியே வெயிட் குறைய போகிறது இஸ் அன் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் ப்ராப்ளம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, லூசிங் வெயிட் இஸ் அ சேலஞ்ச். தைராய்டுக்காக நம்ம டயட்டில் ஒன்றும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே. நோ நீட் டு அவாய்ட் கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, சோயா. ஒன்றும் என்னமோலாம் சொல்கிறாங்க. ஈச் டே சம் பீப்புள் கம் வித் ஒன். ஆமாம், புதுசாக சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம் வீட்டில். பிளாஸ்டிக் போலை மைக்ரோவேவில் போடாதீங்க. பிகாஸ் த கெமிக்கல்ஸ் தட் கம் அந்த ஹீட்டில் இட் லீச்சஸ் அவுட் ஆஃப் த plastic bowl into the food. PCOS நம்மளுக்கு once சரியாயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராதா? Not at all. It's like one monster under the sofa. Anytime it will come out. So நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 18-19 வயசு பெண்ணுக்கு நான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கன்சர்ன் மதருக்கு. கல்யாணம் பண்ண முடியுமா? நம்மளுக்கு கொஞ்சம் முடி கொட்டினாலுமே எடுத்த உடனே நம்மளுக்கு வர பயம் என்ன தெரியுமா? ஐயோ, ஒருவேளை எனக்கு தைராய்டு இருக்கும் அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தைராய்டு இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆர்கன், ஒரு கிளாண்ட். நம்ம எல்லாருக்குமே அது இருக்குது பிறந்ததுலேருந்து. ஆனால் இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, இதனால நம்ம பாடிக்கு பிரச்சனை வருதா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எஸ், இந்த எபிசோடில் நம்ம முழுக்க தைராய்டு ஹார்மோன்ஸ், இது ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகுது, இது இருந்ததுன்னா நம்மளுக்கு லைஃப் லாங் மெடிக்கேஷன்ஸ் தேவையா, இது இருந்தால் நம்ம குண்டாக இருப்போமா, இதை நம்மளுக்கு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா குழந்தை பிறக்காதா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கோங்கிறது எனக்கு தெரியுது. இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பேச போகிறோம் வித் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால், Endocrinologist. Hello ma'am. Hello. How are you? I'm fine. How are you? I'm good, ma'am. Thank you for accepting and thank you for being here. Thank you. And it's wonderful to be here, Monisha, and congratulations on this series. Thank you so much. Very nice. Yeah. Thank you, ma'am. Yeah. Thank you. So to start with, in the thyroid அப்படிங்கிற ஹார்மோன், what is this hormone all about? நம்மளுக்கு அந்த உடம்புல என்ன பண்ணுது இந்த ஹார்மோன்? ஸோ தைராய்டு நான் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, இட்ஸ் லைக் நம்ம காருக்கு ஒரு எனி மோட்டர் பைக், கார் எல்லாத்துக்குமே யூ நீட் போத் பெட்ரோல் அண்ட் ஆயில். ஸோ இந்த ஆயில் தான் தைராய்டு ஹார்மோன்னு யோசிக்கணும். அது இல்லைன்னா ஓடும், பட் ஒரே ரஃப்பாக இருக்கும், இல்லை சரியாக ஓடாதுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த என்ஜின் இட் வில் கோ பேட் அண்ட் தென் வேலை பண்ணுறது நின்றுடும். ஸோ தி தைராய்டு ஹார்மோன் இஸ் நெசசரி. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். இட் ஒர்க்ஸ் ஆன், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உறுப்பை பொறுத்து அதோட ஃபங்க்ஷன் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்லனா அதோட லிவரில் சில ப்ரோட்டீனோட சிந்தசிஸ் அதிகப்படுத்துறது, உற்பத்தி பண்ணுறது அதிகப்படுத்துறது. ஹார்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தும். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு புரிஞ்சது இந்த பீரியட்ஸ் மந்த்லி சரியான ஒரு முட்டை உண்டாகி பீரியட் வரணும்னா தைராய்டு ஹார்மோன் நார்மல் லெவலில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹெட் டு ஃபுட் ஒவ்வொரு செல் எடுத்தாலுமே தைராய்டு அந்த 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 ஆர்கனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு பொருள். ஸோ அது இட் இஸ் போத் குட் அண்ட் பேட். ஏன்னா தைராய்டு லெவல் ஏதாவது மாறித்துனா நம்மளுக்கு சட்டுன்னு தெரியாது. இட் இஸ் நாட் லைக் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், அது குளுக்கோஸ் லெவல் ஏதாவது குறைஞ்சா நம்மளுக்கு உடனே தெரியும். லோ குளுக்கோஸ்னால ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் அதிகமாக போட்டு சாப்பிடல, சுகர் குறையிறதுனா இமீடியட்லி அவங்க ஏதாவது மயக்கம் போட்டு விடுவாங்க, இல்லை ரொம்ப பசி எடுக்கும். தைராய்டு அந்த மாதிரி நம்மளுக்கு உடனே தெரிய வராது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், வாரக்கணக்கு இல்லை மாதக்கணக்கு, அதுக்கப்புறமா அந்த தைராய்டு லெவல் சரியாக இல்லைனா தான் அதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி புரிய வரும். ஸோ இட் இஸ் வெரி ஸ்லோலி டெவலப்பிங். பட் எல்லா உறுப்புகளும் தைராய்டு ஹார்மோன் நார்மல் லெவலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ, தட்ஸ் பியூட்டிஃபுல் மேம். தேங்க்யூ. இல்லை, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஹவு இம்பார்ட்டண்ட் அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க, தைராய்டு ஹார்மோன் நம்மளுக்கு கம்மியாச்சுனாலோ அதிகமாச்சுனாலோ இம்மீடியட்டாக நம்மளுக்கு தெரிய வராது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருமே இப்போ ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் சுகர்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணுறது அவசியமாக?
அவசியம்னா எந்த ஏஜில் இருந்து நம்ம அதை கண்டிப்பாக செக் பண்ணலாம்? ஸோ சில இடத்துல வந்து 100% எல்லாருமே செக் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வர வர தைராய்டு வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டு வருது, அதை பற்றி நம்ம பேசலாம். பட் அதனால் ஆல் விமென் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது அதுக்கு முன்னால் தைராய்டு செக் பண்ணிக்கிறது முக்கியம். ஓகே. ஃபஸ்ட் 3 months பாப்பா வந்து வயிற்றில் உண்டாகும்போது பாப்பாவோட தைராய்டு வேலை பண்ணாது. அந்த டைமில் மதரில் டிபெண்ட்டாக இருக்குது. அதனால் மதருக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைராய்டு ஹார்மோன் தேவை ப்ரெக்னென்சியில், பர்டிகுலர்லி அந்த ஃபஸ்ட் 3 monthsல. மதருக்கு ஏதாவது அந்த டைமில் தைராய்டு பிரச்சனை இருந்தால் தான் பேபி டெவலப்மெண்ட் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் இது வருது, க்ரோத் வருது, அந்த மாதிரி ஹார்ட்டு எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா பெண்களுமே ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது ஹீமோக்ளோபின், தைராய்டு, சுகர் பார்த்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஜென்ரலாக அது அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸு, 40 வயசுக்கு மேலே எல்லா பெண்களுமே ஒன்ஸ் இன் 2 years 2 வருஷத்துக்கு ஒரு முறை தைராய்டு பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா வருஷம் எனிவே நம்ம சுகர், கொலஸ்ட்ரால், பிபி பார்த்துக்கணும். அதோடு சேர்த்து தைராய்டும் பார்த்துக்கோங்க. விமெனுக்கு மட்டும்தான் தைராய்டு வருமா, மென்னுக்கு வராதா? அது ரொம்ப ஒரு காமன் கேள்வி. மென்னுக்கும் ஈக்குவலி வரும். இன்ஃபேக்ட் மென்னுக்கு என்ன ஆகுதுன்னா, பிகாஸ் அது தைராய்டுன்னு நம்ம யோசிக்காமல் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் அதை பற்றி தெரிய வருது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெண்களுக்குனா தெரிஞ்சிடும் சட்டுன்னு. யூனோ தேர் இந்த பீரியட்ஸ் எஃபெக்ட் ஆகுது, இல்லை ப்ரெக்னென்சி டிலே ஆகுது. ஸோ அது சட்டுன்னு தெரிஞ்சிடும். மென்னுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ் வராது. பட் மென் ஆல்சோ ஆர் மேபி நாட் ஆஸ் ப்ரோன். ஸோ விமென்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10ல் 1 இல்லை 2 விமெனுக்கு தைராய்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மென்னுக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 30-40 மென்னில் 1-2க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மென் ஆல்சோ பார்த்துக்கிறது தப்பு இல்லை. இட் இஸ் அ சிம்பிள் இனஃப் பிளட் டெஸ்ட். ஸோ அது சிம்டம்ஸ் இல்லைனாலும், சிம்டம்ஸ் இருந்தால் பார்க்குறது ஒரு பக்கம் உண்டு. பட் சிம்டம்ஸ் இல்லைனாலும் மேபி 40 வயசுக்கு மேலே, சர்டன்லி 50 வயசுக்கு மேலே வருஷம் தைராய்டு வந்து லெவல் சரியாக இருக்கா? ஏன்னா தைராய்டு அண்ட் ஆல்சோ பிறவி. ஓகே. பிறக்கும்போது எல்லா குழந்தைகளுக்குமே தைராய்டு செக் பண்ணுறது நல்லது. நம்ம தமிழ்நாடுல அது ஒரு கவர்மெண்ட் பாலிசியாக கொண்டு வர பார்க்குறாங்க. தட் இஸ் எல்லா பிறந்த குழந்தைகளுக்குமே. சில நாட்களில் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, இன் சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் அது வந்து இந்த யூனிவர்சல் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறோம். எல்லாம் பிறக்கிற குழந்தைகளுக்குமே தைராய்டு செக் பண்ணுறது. ஏன்னா பிறவியிலிருந்தே சில குழந்தைங்க வந்து தைராய்டு ஹார்மோன் சுரக்காமல் பிறப்பாங்க. வயரில் இருக்கிற வரைக்கும் அம்மாவோட தைராய்டு டிபெண்டன்ஸ்னால ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது. பட் ஆஃப்டர் பர்த் அது இருக்காது. பட் அவங்களுக்கு வந்து நம்ம பிறவியிலிருந்தே தைராய்டு ஹார்மோன் கொடுத்தா தே ஹேவ் அ நார்மல் லைஃப், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் பிகாஸ் இட் இஸ் ஸோ ட்ரீட்டபிள், எல்லா பிறந்த குழந்தைகளுக்குமே செக் பண்ணுறது ஒரு நல்ல. அம்மாவுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, யூஸ்வலி வந்து மதர்ஸ்க்கு ப்ரெக்னென்சி போது தைராய்டு இருந்தால் வந்து கேட்பாங்க அவங்க, தைராய்டு செக் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. பட் மதருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ எல்லா பிறந்த குழந்தைகளுக்கும் செக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் சர்டன் என்ன சொல்கிறது டைம் பாயிண்ட்ஸ் நம்ம லைஃப்பில். அந்த டைமில் எல்லாருமே தைராய்டு செக் பண்ணுறது, ஏஜ் ஆக ருட்டீனாக வருஷம் பார்க்குறது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இப்போ தைராய்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹார்மோன் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபியூ சிம்டம்ஸ் வச்சு நம்மளால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்போது காமனாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சில சிம்டம்ஸ், இல்லை நீங்களே வந்துட்டு ஒரு தடவை இதெல்லாம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு என்னென்ன? ஸோ அதுதான் பிரச்சனை தைராய்டுக்கு. அதனால தான் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ பிகாஸ் இஃப் யூ டேக் ஒரு 100 பேர் நான் சொல்கிற சிம்டம்ஸ் எடுத்திங்கன்னா அதில் 95 பீப்புளுக்கு தைராய்டு நார்மலாக இருக்கும். ஓகே. ஒரு 5 பேருக்கு தான் மேபி தைராய்டுனால அந்த பிரச்சனைகள் வரும். ஸோ காமன் பிரச்சனை என்னது? டயர்ட்னஸ், பாடி பெயின், சோர்வாக இருக்கிறது, முட்டு வலி, ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் ட்ரைனஸ், இச்சிங், அலர்ஜி, சில பேருக்கு மோஷன் போகிற பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட், தள்ளி போகிற பீரியட், எக்ஸஸ் ப்ளீடிங் டியூரிங் த பீரியட். பட் இது நன் ஆஃப் தீஸ் ஆர் ஸ்பெசிஃபிக்காக தைராய்டுனால தான் வருதுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் சிம்டம் கிடையாது. ஜுரம் மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வந்தால் சரி பாடியில் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி தைராய்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்டம்னு கிடையாது. ஓகே. ஸோ ஹெட் டு ஃபுட் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து இட் மே பி ஜஸ்ட் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. நார்மலி ஆக்டிவாக இருந்தவங்க கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னு வருவாங்க. எந்த ஒரு இதை வச்சுட்டு நம்ம தைராய்டு இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பெட்டர், தட்ஸ் வாட், அதுக்கு தான் சொல்கிறேன் வருஷம் ஒரு மற்ற டெஸ்ட் ஏதாவது பண்ணும்போது தைராய்டு செக் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த தைராய்டு அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எந்த டெஸ்ட் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்? வி நோ தட் இட்ஸ் T3, T4, TSH. இது மட்டும் போதுமா? நான் ஏன் இது முக்கியமாக கேட்குறேன்னா, சில பேருக்கு வந்துட்டு ஆன்டிபாடி லெவல்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக்காக மட்டும்தான் வருதா? இது எல்லாருமே செக் பண்ணணுங்களா? முக்கியமாக பண்ண வேண்டிய டெஸ்ட் ஆஃப்கோர்ஸ் TSH. நீங்கள் சொன்ன மாதிரி T4 and T3. ஆக்சுவல் T4 and T3 தான் நம்ம பாடியில் இருக்கிற ஆக்சுவல்
ஹார்மோன் லெவல். அதில் T3 தான் ஆக்சுவல் ஆக்டிவ் ஹார்மோன்னு சொல்லுவோம். ஓகே. T4 வந்து ரத்தத்தில் அந்த சர்க்குலேட் ஆகுது. T3 தான் செல் உள்ளே போய் வேலை பண்ணக்கூடிய ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த ஹார்மோன். TSH அது கண்ட்ரோலிங் ஹார்மோன். ஸோ இது மூணுத்தையும் நாங்கள் பார்க்குறோம். தைராய்டு ஆன்டிபாடிஸுங்கிறது நான் சொல்லுவேன், எண்டோக்ரினாலஜி டாக்டர்ஸ் என்ன மாதிரி ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட் தான் ரொம்ப கம்மியாக அதை செக் பண்ணுவாங்க. ஓகே. பிகாஸ் எங்களுக்கு அது டசன்ட் ஹெல்ப் அஸ் ஸோ மச். ஓகே. அது அதிகமாக செக் பண்ணுறது வந்து யூஸ்வலி லைஃப் ஸ்டைல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நியூட்ரிஷனிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி அவங்க தான் ஸ்கின் டாக்டர்ஸ். எஸ். ஸோ வை டஸ் இட் கம், எதனால் அந்த ஆன்டிபாடி லெவல் உற்பத்தி ஆகுதுன்னு இட் இஸ் அ மிஸ்ட்ரி. இன்னும் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. தெர் ஆர் சம் ஸ்பெக்குலேஷன்ஸ், இதனால் வரலாம் அதனால் வரலான்னு சொல்கிறாங்களே தவிர தெர் இஸ்ன்ட் 100% இதனால தான் வருதுன்னு உறுதியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஜெனட்டிக் ஹெரிடிட்ரி, இயற்கையாக வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஸோ யுவர் பேரண்ட்ஸ் ஹேவ் இட், ஒரு அத்தைக்கு சித்திக்கு அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதற்கும் மேலே உங்கள் பாடிக்கு வந்து இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்சஸ் அதிகமாக ஆகிற மாதிரி, இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்சஸ்னால் நம்ம பாடியில் வாட் வி கால் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ், அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த ரொம்ப ஹைலி ரியாக்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து என்ன சுச்சுவேஷனில் அது அதிகமாக உற்பத்தி ஆகிறதோ தைராய்டு ஆன்டிபாடி லெவல் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது எந்த சுச்சுவேஷனில் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா, இன் சுச்சுவேஷன்ஸ் வேர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது, உடல் பெருமன் அதிகமாக இருக்கும்போது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத போது, நைட்டு தூக்கம் சரியாக இல்லாத போது, pretty much what all of us are facing on a day-to-day basis. ஸோ இது எல்லாமே ஒரு விதத்தில் வந்து அந்த இன்ஃப்ளமேஷனுங்கிறத தூண்டிவிடும். இன்ஃப்ளமேஷன் வந்து நான் ஸ்லோ ஃபயர்னு சொல்லுவேன். நம்ம செல் உள்ள எல்லா செல்லுலேயும் ஒரு மாதிரி ஒரு லோ லெவல் ஒரு அனல் காற்று பரவிண்டே போயின்ட்டுருக்கோம் ஆல் த டைம். தட் இஸ் வாட் ஐ திங்க் ஆஃப் எஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் என்னத்தெல்லாம் தூண்டுறதோ அதே ஆன்டிபாடி லெவலையும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ ஜென்ரலாக நாங்கள் வந்து டயபெட்டிஸ்க்கோ, வெயிட் லாஸ்க்கோ, கொலஸ்ட்ராலுக்கோ, வாட் எவர் வி அட்வைஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, யூனோ ஸ்லீப் வெல், எக்ஸசைஸ் ரெகுலர்லி, சாப்பாட்டில் வந்து இந்த பொருள்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க, சாதாரணமாகவே குறைச்சி சாப்பிடுங்க, பட் பர்டிகுலர்லி இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பிடுங்க, சுகர் அது எல்லாமே பண்ணால் ஆன்டிபாடி லெவல் ஃப்ளக்சுவேட் குறையும். நெகட்டிவ் மேபி போகாது, பட் சே ஒரு 800-900 லெவல் பார்க்குறோம், 300க்கு அது வரும். ஸோ இயற்கையாக ஒரு டெண்டன்சி இருக்குது. அதுக்கும் மேலே இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால அதை அதிகப்படுத்துறது. ஓகே. பட் வி கேன் ரெடியூஸ் இட், பட் அதை கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் பண்ணுறதுங்கிறது முடியாது. பட் அது என்ன ஆகுனா, இன்வேரியபிளி நான் சொல்கிறது இந்த மாதிரி ஜென்ரல் திங்ஸ், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மெஷர்ஸ் எடுத்திங்கன்னா அது குறையும். விச் இஸ் வாட் தட் இஸ் வை இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார், லைக் ஐ செட், லைஃப் ஸ்டைல் மெடிசன் ப்ராக்டிஷனர்ஸ், நியூட்ரிஷன் கோச்சஸ். ஸோ இன்ஃப்ளமேஷனை கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விதம். டஸ் இட் ஹெல்ப்? என்ன ஆஸ் அன் எண்டோக்ரினாலஜிஸ்ட் தைராய்டை பற்றி இன்னும் ஏதாவது எனக்கு அது தெரிய வரதானா, ஐ வுட் சே நோ. ஓகே. அதை வச்சுட்டு ஐ டோன்ட் மேக் எனி மேஜர் டெசிஷன். ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாம் மாதிரி. எஸ், இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அப்பப்போ நான் செக் பண்ணுவேன், பட் இட்ஸ் நாட். ஸோ எதுக்கு நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து ஏதோ காரணத்துக்கு அதை செக் பண்ணுறாங்க, இல்லை இட் இஸ் பார்ட் ஆஃப் அ ஹெல்த் செக்அப், அண்ட் தென் பீப்புள் கெட் வெரி வரிட். ஏன்னா அது வந்து 4-5 இருக்க வேண்டியதெல்லாம் 800-900 அந்த மாதிரி சூப்பர் ஹை வேல்யூஸ் தெரியும். And they get, obviously they look concerned. பட் தைராய்டு லெவல் நார்மலாக இருந்ததுன்னா நம்ம ஆன்டிபாடிஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன ஹை லெவலாக இருக்கட்டும், லோ லெவலாக இருக்கட்டும், நாட் டு வரி. தைராய்டு கிளாண்டு சரியாக வேலை பண்ணிகிட்ருக்கா இல்லையா, இஸ் இட் மேக்கிங் இனஃப் T4, T3, TSH லெவல் நார்மலாக இருக்கான்னு அது மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் ஆன்டிபாடிஸ் பெர் சே. ஆன்டிபாடிஸ்னால இட் இஸ் ஒன்லி அ மார்க்கர் ஆஃப் சம்திங் எல்ஸ். அந்த ஆன்டிபாடிஸ்னால வேற ஒன்றும் மேஜராக பிரச்சனை வரப்போகிறதில்ல. ஸோ இப்போது தைராய்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, என் ஃபேமிலியில் யாருக்குமே இல்லையே, என் அம்மாவுக்கு இல்லை, என் கூட பிறந்தவங்களுக்கு இல்லை, ஸோ இது தைராய்டுனாலே ஃபெமிலியல் தானே, ஜெனட்டிக் தானே, எப்படி எனக்கு திடீர்னு வந்துச்சு, அப்போது நான் சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது நம்மளுக்கு வந்து தூண்டி விட்டுருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வியில், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு அதை தூண்டி விட்டுருக்கா அப்படிங்கிறது. ஸோ தைராய்டு வந்து ஜெனட்டிக் தானா, தைராய்டு டிசார்டர்ஸ் ஜெனட்டிக் மட்டும் தானா? Again, it's partly genetic and partly I would say lifestyle nowadays. Okay. So எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி diseases which are lifestyle diseases, diabetes, cholesterol, fatty liver, இந்த மாதிரி பிரச்சனை, PCOS, irregular period, conceive ஆகிற சான்சஸ், அது எல்லாமே அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு பாப்புலேஷனில் ஜென்ரலாகவே. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல். யூனோ தூக்கம் பத்தாதனால, எக்ஸசைஸ், ஃபிசிக்கல், அதே தான், சாப்பாடு சரியாக இல்லாதனால. ஸோ த சேம் திங்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் த தைராய்டு. Thyroid gland, interestingly, it is the one where அந்த thyroid hormone production actually அது வந்து ரொம்ப, it is a very highly
என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சிஜன் ரிக்வயரிங் ப்ராசஸ். ஓகே. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். அதில் தான் தைராய்ட் கிளாண்டில் தான் நிறைய அந்த H2O2, யூ மே பி ஃபெமிலியர் வித் தட். அந்த H2O2ங்கிற அந்த கெமிக்கல் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து இட் இஸ் அ வெரி ரியாக்டிவ் கெமிக்கல். ஸோ அந்த H2O2 ப்ரொடக்ஷனை நம்ம குவென்ச் பண்ணணும். ஓகே. இஃப் யூ டோன்ட் குவென்ச் இட், அதுதான் நான் ஐ வாஸ் டெல்லிங் இந்த ஆன்டிபாடி பற்றியும், நம்ம பாடியில் என்னெல்லாம் அந்த இன்ஃப்ளமேஷன் ரொம்ப தூண்டுறதோ தைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்ஃப்ளமேஷன் எது தூண்டுறதுன்னா நாட் அ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல். ஸோ எதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து வரலை எனக்கு வருதுன்னா, பிகாஸ் யுவர் மதர் ப்ராபப்ளி ஹேட் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல். ஷி வாஸ் நாட் எக்ஸ்போஸ் டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் எவ்ரி டே. ஒரு இடத்துலேருந்து ஒரு சாப்பாடு வருது, யூனோ ஆர்டரிங் இன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் ஷுவர் லைக் யூனோ ஆர் லைக் சர்டன்லி எங்கள் அம்மாவோட ஜெனரேஷன்லாம் அதே சாப்பாடு தான் டெய்லி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் இனவே ஏதாவது வெளி சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ தட் இஸ் குட் ஃபார் அவர் பாடி. அவர் பாடி டசன்ட் லைக் சேஞ்ச் இன் தட் ரெஸ்பெக்ட். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விமெனுக்கு பர்டிகுலர்லி எக்ஸ்போஷர் டு லைட் அட் நைட். எக்ஸ்போஷர் டு லைட் அட் நைட், நாட் கெட்டிங் இனஃப் ஸ்லீப். ஸோ நம்ம நைட்டில் வந்து தூங்காமல் இந்த டிவைஸ் பார்த்துட்டு நம்ம சர்க்கேடியன் ரிதம்னு சொல்கிறது. நம்ம நைட்டு வந்து அந்த சில ஹார்மோன்ஸ்லாம் வெளி இருட்டு இருக்கும்போது சில ஹார்மோன்ஸ்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வென் இட் இஸ் லைட் அவுட் சைட் சில ஹார்மோன்ஸ்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். த பாடி கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். வெளியில் இருட்டாக இருக்கும்போது நம்ம லைட்டை போட்டுன்னு நம்ம பாட்டுக்கு இதை பார்த்துட்டு டிவைஸ் பார்த்துட்டு வி ஆர் அவேக்னா த பாடி திங்ஸ் இட் இஸ் டே டைம் அண்ட் இட்ஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ நைட்டு சுரக்க வேண்டிய ஹார்மோன்லாம் வராது, டே டைமில் சுரக்க வேண்டிய ஹார்மோன் தான் அது வரும். அதனால தான் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க் நைட் ஷிஃப்ட்ஸ் வில் டெல் யூ எனக்கு பசிக்கிறது நைட்டில், வென் ஐம் அவேக் ஐம் ஹங்க்ரி. ஸோ தேவையில்லாமல் போய் ஏதாவது சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அந்த தட் டிஸ்ரப்ஷன் டு ஆர் நார்மல் பேலன்ஸ் அண்ட் ஆர் சர்க்கேடியன் ரிதம்னு சொல்கிறது, அதனால பாடியில் அந்த இன்ஃப்ளமேஷன் தூண்டி விட்டுதுன்னா தைராய்டு ப்ராப்ளம் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ த சேம் திங்ஸ் தட் வி டாக் அபவுட், இப்போ டயபெட்டிஸ் வருது, கொலஸ்ட்ரால் வருது, த சேம் திங் மே பி காசிங் தைராய்டு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் our generation and certainly your generation and the younger generations, previous generations are more prone to thyroid problem. Of course, இப்போ testing is more, awareness is more. எல்லாருமே அவங்க போய் தைராய்டை பார்த்துக்கிறாங்க, அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. பட் ஐ திங்க் டெஃபினெட்லி the number of people developing thyroid problem is increasing இந்த காரணத்தினால, நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறினதுனால. அதே மாதிரி எல்லாருக்குமே இப்போ தைராய்டு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் ஒன்று இருக்குது. இப்போ டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இமீடியட்டாக போய் எல்லோரும் வந்து டாக்டரை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் a பிக் கொஸ்டின் மார்க். ஒரு முக்கியமான பயம் என்னென்னா, நான் ஒன்ஸ் தைராய்டு மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சேன்னா நான் லைஃப் லாங் அது மேலே டிபெண்ட் ஆகிடுவேன். ஸோ நானே வந்துட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி, இப்போ நான் இதெல்லாம் தான் பண்ணதுனால தான் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸோ அப்போ நான் அதெல்லாம் மாற்றிட்டு நான் கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது எந்த லெவலில் இருக்கும்போது இது ஓகே, சரி நீங்கள் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு வரும்போது, எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, அது கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன் உங்கள் பாடியில் இருக்கிற ஒரு செல்லுக்கும் முக்கியம். ஸோ அது அப்சல்யூட்டாக ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னும் போது அப்போ எந்த லெவலுக்கு மேலே இது கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக போய் பார்த்தே ஆகணும் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலி மோர் தென் லெவல் மோனிஷா, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் சிம்டம்ஸ் அண்ட் தட் பர்டிகுலர் ஒரு லைஃப் சுச்சுவேஷன்னு சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா, இல்லை ப்ரெக்னன்சியில் இஃப் தே ஆர் ப்ரெக்னென்ட் கொஞ்சம் தைராய்டு லெவல் மாறினாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இட் டசன்ட் மேட்டர் வாட் த லெவல் இஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு டிஎஸ்ஹெச்னு எடுத்திங்கன்னா the upper limit of normal is 4. பட் ப்ரெக்னென்சி போது அது 4.55 அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலுமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவோம். பிகாஸ் ப்ரெக்னென்சியில் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர் தட் தைராய்டு லெவல் பேலன்ஸில் இருக்கணும், மதருக்கும் சரி பேபிக்கும் சரி. another situation would be, for example, somebody has had a heart attack and அந்த ஹார்ட் அட்டாக் முடிஞ்ச பிறகு they find out கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. கொலஸ்ட்ரால் லெவல் தைராய்டுனால மாறலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி சில லைஃப் சுச்சுவேஷனில் வளர்கிற குழந்தைகளுக்கு, ஸோ 10 வயசு 12 வயசு குழந்தைகளில் வந்து தைராய்டு பார்த்து அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் ஒரு 2வது முறை செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஒரு ரிசல்ட்டை வச்சுன்னு யூஸ்வலாக ஆரம்பிக்க மாட்டோம். வில் சே அப்பார்ட் ஃப்ரம் ப்ரெக்னன்சி வேர் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், மற்ற சுச்சுவேஷனில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வளர்கிற குழந்தைகளுக்கு தைராய்டு ரொம்ப முக்கியம். ஸோ அகெயின் அந்த சுச்சுவேஷனில் வி ஆர் மோர் லைக்லி டு ட்ரீட், பெட்டர் டு ட்ரீட். இட் டசன்ட் மேட்டர் லெவல் எப்படியே இருக்கட்டும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சி 30-year-old உமன், இப்போ நான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணல, டிஎஸ்ஹெச் வேல்யூ 80 இருக்கட்டும் 100 இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லைனா
குவைட் ஆஃபன் ஏதோ ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறாங்க, அதில் தைராய்டுன்னு தெரிய வருது இன்சிடென்டலாக. ஐ ஃபீல் ஃபைன் டாக்டர், எனக்கு ஒன்றும் டயர்ட்னஸ் இல்லை, நான் எவ்ரிடே நான் போய் 1 hour ஜாகிங் பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பீரியட்ஸ் ஆர் ரெகுலர், ரொம்ப நல்லா இருக்கேன், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னா ஐ வில் வெயிட். ஓகே. ஸோ லெவலை பொறுத்து இல்லை, சிம்டம்ஸ் அண்ட் அவளோட அந்த லைஃப் ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. வெதர் இமீடியட்டாக நம்ம இன்டர்வீன் பண்ணுறது பெட்டரா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணலான்னு அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது. தட் இஸ் வேர் தி ஆர்ட் ஆஃப் மெடிசன் கம்ஸ் இன். எஸ். ஸோ முக்கியமாக நீங்களே செல்ஃப் டாக்டராக ஆகிடாதீங்க. Some role for us. Yes, ma'am. And அதே மாதிரி இந்த தைராய்டு மெடிகேஷன்ஸ் ஒன்ஸ் ஆரம்பிச்சோன்னா லைஃப் லாங் எடுத்து தான் ஆகணுமா? நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வச்சு அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கேன் வி எவர் ஸ்டாப்? ஆர் நீங்கள் யாருக்காவது கண்டிப்பாக இது நிறுத்துங்க, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? Quite often we do that. Okay. For example, நான் வந்து அந்த வெயிட் கெயின் பற்றி சொல்லியிருந்தேன்னா, ஸ்டடீஸ் ஹவ் கிளியர்லி ஷோன் சில்ட்ரனுக்கும் சரி அடல்ட்ஸ்க்கும் சரி வெயிட் ஏறுறதுனால டிஎஸ்ஹெச் லெவல் மாறுறது. ஓகே. ஸோ குவைட் ஆஃபன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தைராய்டு மாறினதுனால தான் எனக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு. நாட் ட்ரூ. ஓகே. ஸோ வி சி சம்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 வயசு பெண்மணி இந்த லாஸ்ட் 1 year அந்த பெரிமெனோபாசல் டைம் தான் நிறைய பெண்களுக்கு வெயிட் கெயின் வரும். ஸோ இந்த லாஸ்ட் 1 year 6 கிலோ எனக்கு வெயிட் ஏறி இருக்கு டாக்டர். டூ மச் ஸ்ட்ரெஸ், என் பையன் 10th இருக்கான், என் பொண்ணு நான் சொன்ன பச்சை கேட்க மாட்டேங்கிறா. யூஷுவல் திங். ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் விமன். ஐ ஹவ் கெயின் 6 kilos. டிஎஸ்ஹெச் வந்து 2 years முன்னால் நார்மலாக இருந்தது, இப்போ வந்து 7க்கு வந்திருக்கு. ஓகே. அவங்களுக்கு தெர் இஸ் நோ எமர்ஜென்சி. பட் நான் உடனே நான் தைராய்டு டேப்லெட் எடுக்கணுமா டாக்டர் அப்படின்னு பார்த்தா, வாட் ஐ நார்மலி டூ இஸ் கிளாண்ட் ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். அந்த காய்டருங்கிறது இருந்தால் மேபி கொஞ்ச நாளைக்கு தைராய்டு டேப்லெட் எடுக்கிறது பெட்டர். அந்த கிளாண்ட் ஸ்வெல்லிங் இல்லை, கழுத்தில் ஒன்றும் வீக்கம் இல்லை, மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா டெஃபினெட்லி ஐ வில் கவுன்சில், டயட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் குறைச்சி போனால் நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டடீஸ் ஹவ் கிளியர்லி ஷோன், நிறைய பேருக்கு நாங்கள் இது பார்த்துருக்கோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். தட் முதல்ல கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்டர் லைன் வேல்யூஸ் சொன்னால் குவைட் ஆஃபன் இட் கம்ஸ் பேக் டு நார்மல். ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த எமர்ஜென்சியாக ஒன்றும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா சர்டன்லி இட் இஸ் வர்த் அ ட்ரை. கொஞ்சம் மற்ற இந்த லைஃப் ஸ்டைல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பாடியில் அந்த இன்ஃப்ளமேஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தைராய்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இஸ் தேர். ஓகே மேம். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வெயிட் கெயின்னால தைராய்டு அதிகமாகுதா, தைராய்டுனால என்னால் வெயிட்டை குறைக்க முடியலையா? இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க. ஐ ஹோப் நிறைய பேர் அதை ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வெயிட் குறைய மாட்டேங்குது, ஏன்னா எனக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாமே தே மை ட்ரை லைக் ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பர் ஒர்க் அவுட், அங்கே அவங்களுக்கு என்ன ஒரு புஷ் தேவைப்படுது ஸோ தட் அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ சம்டைம்ஸ் எஸ், த ப்ராப்ளம் என்னென்னா வந்து இஃப் யூ ஸ்டார்ட் திங்கிங் தட் தைராய்டுனால தான் வெயிட் ஏறி இருக்குன்னா இட் பிகம்ஸ் அ நெவர் எண்டிங் ரோட். பிகாஸ் நம்ம ஜஸ்ட் பிகாஸ் நம்ம தைராய்டு டேப்லெட் கொடுக்கறதுனால வெயிட் குறையாது. இன்ஃபேக்ட் சில பேருக்கு என்ன ஆகுனா தே நோட்டீஸ் த தைராய்டு டேப்லெட் எடுக்க ஆரம்பித்த உடனே திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெயிட் போடும் அவளுக்கு. வெரி காமன் கம்ப்ளைண்ட். நிறைய பீப்புள் கம் அண்ட் டெல் அஸ், இந்த 6 மாதத்தில் தைராய்டு டேப்லெட் எடுத்து இன்னொரு 4 கிலோ ஏறி இருக்கு. ஓகே. ஸோ ஐ வுட் சே ஐ வுட் ட்ரை அண்ட் புஷ் த டயட் அ பிட் மோர். ஐ கம் பேக் டு நம்ம தைராய்டு இதை 100% நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு. அதனால வரக்கூடிய வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, டயர்ட்னஸ் இருக்கா, ஜாயிண்ட் பெயின் இருக்கா, பாடி பெயின் இருக்கா, வாட்டர் ரிட்டென்ஷன். ஸோ குவைட் ஆஃபன் அந்த தைராய்டுனால வரக்கூடிய வெயிட் கெயின் வந்து இட் இஸ் வாட்டர் ரிட்டென்ஷன். ஓகே. ஸோ வந்து காலையில் எழுந்தால் மூஞ்சி கொஞ்சம் புஃபியாக தெரியறது, ரொம்ப லாங் டைம் ட்ராவல் பண்ணால் கால் வீங்கிக்கிறது அப்படின்னா எஸ் இட் மே பி ரிலேட்டட் டு தைராய்டு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஐ மே ட்ரை தைராய்டு டேப்லெட் ஃபார் சம் டைம், ஒரு 2-3 months கொடுத்து பார்ப்பேன் ஹெல்ப் பண்ணுறதா அப்படின்னு. பட் டு திங்க் தட் நம்ம கொடுக்குற அந்த லோ டோஸ் தைராய்டு டேப்லெட்னால மிராக்குலஸாக நம்ம மெட்டபாலிக் ரேட் வந்து அப்படியே ஸ்விட்ச் ஆன் ஆகி அப்படியே வெயிட் குறைய போகிறது இஸ் அன் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் ப்ராப்ளம். ஸோ and then what happens is there is a tendency to blame the thyroid. தைராய்டுனால தான் என்னோட மெட்டபாலிக் ரேட் வந்து சரியா இல்லை, அதனால தான் எனக்கு வெயிட் குறையல. தட் இஸ் நாட் ட்ரூ. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, losing weight is a challenge. Okay. For everybody it's a challenge. Some people are blessed with good genes like you, Monisha. And a lot of the rest of us have to work on it. Okay. So, but jokes apart, beyond a certain point, particularly women in the 40s 50s, I think more than the weight, what is important is metabolic health. Yes. So weight வந்து குறையிறதோ, I wouldn't worry too much about weight. Yes, younger age la அதெல்லாம் நம்ம இது பண்ணலாம், but
பர்டிகுலர்லி பெண்களுக்கு. இப்போ மென்னுக்கு வந்து பிகாஸ் தே ஹேவ் மோர் மசில் மாஸ். எஸ். கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் போட்டால் அவளுக்கு டப்புன்னு வெயிட் நல்லா குறைஞ்சிடும். தே டேக் a little bit of effort and they lose a lot of weight. Okay, women have to struggle because our muscle mass is less. So if you're doing all that you can, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க, வாக்கிங், lot of physical activity and you're in a healthy diet, வெயிட் ஒரு 4 கிலோ குறையிறது, that's good enough. சுகர் நார்மலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது, you're feeling better. Okay. Thyroid is pretty much back to normal. So metabolic health, beyond a certain point, metabolic health தான் முக்கியம் வெயிட்டோட. பட் நம்ம இது எல்லாமே ட்ரை பண்ணி தைராய்டு லெவல் இம்ப்ரூவ் ஆகலைன்னா certainly we'll give thyroid tablet for some time and see. தப்பு ஒன்றும் இல்லை, ஒரு 3 months and it's a trial. It is not that நீ கேட்ட மாதிரி நம்ம எடுத்தால் லைஃபுக்கு எடுக்கணும், டிபெண்டன்சி, அது கிடையாது. சில பேருக்கு வந்து வாட் ஐ டூ இஸ், சரி அவள் டிஎஸ்ஹெச் வேல்யூஸ் வருஷக்கணக்காக 5 and 6 இருக்குது, ஏறவும் மாட்டேங்கிறது, குறையவும் மாட்டேங்கிறது. ஐ சே டேக் த தைராய்டு டேப்லெட் ஒரு 3-4 months எடுத்து பாருங்கள், see how you feel. சில பேருக்கு they feel so much better when they're on thyroid tablet. They don't realize அந்த தைராய்டுனால என்ன பிரச்சனை இருக்குன்னு அவளுக்கு தெரியறதில்ல. அவள் யூஸ் ஆகிட்டா அந்த டு ஃபீல் அ சர்டன் வே. ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, அது வந்து அதுதான் பார்ட் ஆஃப் லைஃப், ஐம் கெட்டிங் ஓல்டர்னு they accept it. Sometimes they feel better with a thyroid tablet. சரி அப்புறம் கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமனே we can make that decision. சில பேருக்கு நம்ம என்ன டேப்லெட் கொடுத்தாலும் they feel the same. Then I say okay fine, at least we've given a trial of thyroid tablet. But இது எல்லாமே it is only after we've ஒரு 4-5 வருஷம் தைராய்டை பார்த்து சரி நீங்கள் எல்லாம் மற்றபடி எல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் இஃபெக்ட் பண்ணி குறையலைன்னு தெரிஞ்சால் தென் we give it. ஓகே. ஸோ தைராய்டு உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது உங்கள் லெவல்ஸ் அப்படின்னா பயப்படாமல் ஃபர்ஸ்ட் போய் டாக்டரை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் அது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஏன்னா அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு மித் பிரேக்கர்னு கூட சொல்லலாம் இது. அண்ட் நிறைய பேருக்கு அது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி டு இன்டரப்ட், ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் டு சே நிறைய வந்து இப்போ இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. I think we should start something like a thyroid reversal program. It's all part of the same thing, you know. And then the same underlying insulin resistance and inflammation is what is causing all of it. ஸோ நம்ம வெயிட்டை குறைச்சி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணால் எல்லாமே ஃப்ரம் PCOS டு ஃபேட்டி லிவர் டு மேபி தைராய்டு, நாட் ஆல் த டைம் பட் மேபி தைராய்டு அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ PCOS and thyroid, what is the connect here? PCOS இருக்கிறவங்க எல்லாருக்குமே தைராய்டு ஃப்ளக்சுவேஷன் வருமா, இல்லை தைராய்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு PCOS வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்களா? ஸோ அந்த ஃபைனல் பிக்சர் ஆஃப் PCOSனால் இட் கேன் பி இதர் irregular பீரியட். சில பெண்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் வை ஒன்று வந்து பார்ப்பாங்க, ஆக்னே, எக்ஸசிவ் ஃபேஷியல் ஹேர். சில பெண்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி கெட்டிங் ப்ரெக்னென்ட். ஸோ ஒவ்வொரு விதமாக பீப்புள் கேன் ப்ரெசென்ட் with the PCOS. But the final picture of PCOS வந்து it can happen due to 6 or 7 different hormonal fluctuations. ஸோ தைராய்டு பிரச்சனை இருந்தால் PCOS மாதிரி தெரிய வரும், ப்ரோலாக்டின் ப்ராப்ளம் இருந்தால் PCOS மாதிரி தெரிய வரும். அந்த மாதிரி எட்ரினல் கிளாண்டுங்கிற ஹார்மோன்ஸ் இல்லது 17 ஹைட்ராக்சிப்ரோஜெஸ்ட்ரான் DHEASன்னு சொல்லுவோம். ஸோ எட்ரினல் கிளாண்டுலேருந்து வரக்கூடிய சில ஹார்மோன்ஸ் பேலன்ஸில் இல்லைன்னா PCOSன்னு தெரிய வரும். ஓவரீஸ்லேருந்து வரக்கூடிய சில ஹார்மோன்ஸ் சரியாக இல்லைன்னா PCOS. அண்ட் ஆல்வேஸ் அண்டர்லைங் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலேயும் PCOS தெரிய வரும். ஸோ PCOSங்கிறது when people present, I always look at all of these hormones. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸில் இருக்கா, ஏதாவது சரியா இல்லையான்னு தெரிஞ்சுட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் எங்கள் இது என்னென்னா PCOSங்கிறது தைராய்டு லெவல் நார்மலாக இருந்தால் தான் அது பியோர் PCOSன்னு சொல்ல முடியும். ஓகே. ஸோ தைராய்டு லெவல் சரியாக இல்லைன்னா அது வந்து we have to classify it as PCOS. ஆனால் அது வந்து அந்த தைராய்டுனால வரக்கூடிய PCOSன்னு சொல்லணும். ஓகே. ஸோ அது முதல்ல தைராய்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே PCOSங்கிறது சரியாயிடும். ஸோ இட் ப்ரெசன்ஸ் லைக் PCOS. தைராய்டு ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா போத் ஓவர் ஆக்டிவ் அண்ட் அண்டர் ஆக்டிவ் தைராய்டு ரெண்டுமே வந்து PCOS மாதிரி பிக்சர் கொடுக்கும். ஓகே. ஹேவிங் செட் தட், PCOS நம்மளுக்கு வந்துட்டு ஒன்ஸ் சரியாயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராதா? நாட் அட் ஆல். அது வந்து அதே அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அது ஆல்வேஸ் இட் இஸ் லர்க்கிங். It's like one monster under the sofa. Anytime it will come out. So நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். Always we have to be careful with diet, with exercise, with walking. மருந்து கொடுத்தா அந்த அளவுக்கு அந்த டைமுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த 21 day டேப்லெட் கொடுக்குறோம், இல்லைனா ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறோம், இல்லை ஆக்னே ட்ரீட் பண்ணுறோம், அந்த டைமுக்கு அந்த மெடிசன் ஒர்க் பண்ணும். பட் அண்டர்லைங்காக நம்ம அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கவனிக்கலைன்னா, இல்லை தைராய்டை சரிப்படுத்தலைன்னா, இல்லை ப்ரொலாக்டினை சரிப்படுத்தலைன்னா அது திருப்பி அது ஃப்ளேர் அப் ஆகும்.
ஸோ அதோட மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணி ஆகணும் ஆல்வேஸ் ஃபார் PCOS. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்ட்ரோல்னு சொல்லலாம், க்யூர்னு சொல்கிறது தப்பு. நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு அகைன் தைராய்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னும்போது எனக்கு வந்து கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, என் தொண்டை வீங்கலை, எனக்கு அதனால எதுவும் சிம்டம்ஸ் தெரியல, அதனால நான் செக் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஸோ தைராய்டு ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலே இந்த காய்டர் அப்படிங்கிறது இருக்கணுமா, அதாவது இங்கே கழுத்தில் வீக்கம் இருக்கணுமா? அப்படின்னா இந்த தைராய்டு டிசார்டர்ஸ் இன்னும் என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வந்து இதர் யூ கேன் ஹேவ் மோஸ்ட் காமன் வந்து இந்த ஹைப்போதைராய்டு, கம்மியாக சுரக்கிற தைராய்டு, உடம்புக்கு தேவையான அளவோட கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஹைப்பர் தைராய்டு, அதிகமாக சுரக்கிற தைராய்டு. அந்த தேர்ட் கேட்டகரி வந்து தைராய்டு வீக்கம். வீக்கங்கிறது தான் காய்டர்னு சொல்கிறது. காய்டர் வந்து ஃபுல் கிளாண்ட் வீங்கிக்கலாம், இல்லை சில இது அந்த நீர் கட்டி மாதிரி வரலாம், தைராய்டு நாட்யூல்ஸுங்கிறது. இதுதான் பேசிக் 3 கேட்டகரி. நம்ம இந்த 3வது கேட்டகரி, அந்த தைராய்டு ஸ்வெல்லிங் இருக்கிறதோ தைராய்டு நாட்யூல்ஸ் இருக்கிறது, இட் கேன் பி அசோசியேட்டட் வித் நார்மலாகவும் தைராய்டு பிளட் லெவல் இருக்கலாம், குறைஞ்ச தைராய்டு லெவலும் இருக்கலாம், அதிகமான தைராய்டு லெவலும் இருக்கலாம். ஸோ தே ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ்னு பார்த்துக்கணும். ஸோ வென் ஐ சி ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா த வே ஐ லுக் அட் இட் இஸ் தைராய்டு சுரக்கிறது சரியாக இருக்கா, ஆக்டிவிட்டி லெவல் சரியாக இருக்கா, ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கா. ஸோ அது ரெண்டும் தனித்தனியோட என்டிட்டி மாதிரி. ஸ்வெல்லிங் நான் தொட்டு பார்க்கும்போது ஸ்வெல்லிங் தெரியலன்னா யூஸ்வலி ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏதாவது டாக்டர்ஸ்க்கு டவுட் இருந்தால் அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா அதுக்கான சில டெஸ்ட்லாம் சம்டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நாட்யூல்ஸ்னு இருந்தால் அந்த நீடில் டெஸ்ட்டுங்கிறது ஒன்று பண்ணுவோம், FNAC, ஒரு ஊசி குத்தி அது எந்த நாள் அந்த ஸ்வெல்லிங் இருக்குதுன்னு பார்க்குறது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். பட் அந்த ஸ்வெல்லிங்னாலேயோ நாட்யூல்னாலேயோ பெரும்பாலும் இந்த ஆல் திஸ் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட், இந்த மாதிரி இந்த வெயிட் கெயின், இர்ரெகுலர் பீரியட், அதனால் வராது. தைராய்டு லெவல் சரியாக இல்லைன்னா பிளட்டில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஜஸ்ட் தைராய்டு ஸ்வெல்லிங்னால இந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஓகே. இந்த காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது, ப்ரொக்கோலி சாப்பிடக்கூடாது, அண்ட் சாய் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, இதனால நம்மளுக்கு தைராய்டு ஃப்ளக்சுவேஷன் வருதா? இல்லை தைராய்டு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறவங்க லைக் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணுமா? What are the recent facts telling us, ma'am? Yeah. So, thank you for bringing that up, Monisha. அது வந்து என்னோட ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பெட் பீவ். ஓகே. தைராய்டுக்காக அப்சல்யூட்லி டயட்டில் ஒன்றுமே மாற்ற வேண்டாம். ஓகே. யா ப்ளீஸ். எஸ். இல்லை எல்லாருக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது ஃபுல்லாக கேளுங்க. யா ஐ ஹோப் இந்த ஹோல் இதில் ஏதாவது ஒன்லி ஒன் பாயிண்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபோர்த்னா, தைராய்டுக்காக நம்ம டயட்டில் ஒன்றும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே. நோ நீட் டு அவாய்ட் கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, சோயா, ஒன்றும் என்னமோலாம் சொல்கிறாங்க. ஈச் டே சம் பீப்புள் கம் வித் ஒன். ஆமாம், புதுசாக வந்து சொல்கிறாங்க. ஐ டிட் அ வெரி டீப் டைவ் இன் டு த லிட்ரேச்சர். என்ன பண்ணாங்க அப்படின்னு மோர் தென் ஒரு 1940s ஆக்சுவலி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி அதை பண்ணாங்க. They took medical students. Interestingly, they took ஒரு 100 medical students. It was done in America, Johns Hopkins யூனிவர்சிட்டியில் பண்ணாங்க. ஸோ ஒரு 100 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவளுக்கு வந்து they made them eat இந்த மாதிரி இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், அந்த ஹோல் அந்த குரூசிஃபரஸ் ஃபேமிலியில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ். இன்ஃபேக்ட் அந்த பேப்பரே இட்ஸ் அவைலபிள் ஆன்லைன் ஸ்டில், ஃபேசினேட்டிங். அண்ட் அவளுக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் குத்தி அந்த வெஜிடபிள் சாப்பிட்றதுனால அந்த அயோடின் அப்டேக் ஏதாவது பாதிச்சிருக்கான்னு அது இது பண்ணாங்க. சர்டன்லி அண்ட் அந்த வெஜிடபிள்ஸை வந்து ராவாகவும் கொடுத்தாங்க, குக்டாகவும் கொடுத்தாங்க, அண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸும் கொடுத்தாங்க. த பேசிக் பாட்டம் லைன் ரிசல்ட் ஆஃப் தட் ஸ்டடி இஸ், நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி அதெல்லாம் இட் டசன்ட் எஃபெக்ட் த தைராய்டு அப்டேக் அட் ஆல். ஓகே. தைராய்டோட ஃபங்க்ஷனோ இல்லை அந்த அயோடின் கோயிங் இன் டு த தைராய்டு கிளாண்டோ இட் டசன்ட் எஃபெக்ட் இட் அட் ஆல். ஓகே. இது வந்து எதனால ஓரளவுக்கு இந்த மித்து வந்து இந்த ப்ராபகேட் ஆகிருக்குன்னா, in some parts of the world, hilly areasல where people tend to eat more of these cruciferous vegetables, but அந்த இடத்துல தான் அயர்னின் டெஃபிஷியன்சியும் அதிகம். பிகாஸ் அது வந்து சீ சைடில் கிடையாது. இஃப் யூ நியர் த சீ வாட்டர் யூ டென்ட் டு ஹேவ், ஜென்ரலாகவே நம்ம சாப்பாட்டில் ஒன்று கொஞ்சம் அயோடின் இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே அயோடின் இருக்கும். வெரஸ் இன் சர்டன் ஹில்லி ஏரியாஸில் அயோடின் டெஃபிஷியன்சி காமன். அந்த அயோடின் டெஃபிஷியன்சினால ஸ்வெல்லிங் வரும். பட் அது வந்து நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்னால வருதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நம்ம சாதாரணமாக டே டு டே சாப்பிட்ற சர்டன்லி கேபேஜ், காலிஃப்ளவர்லனால தைராய்டு ப்ராப்ளம் வராது. அது நிறுத்துறதுனால தைராய்டு ப்ராப்ளம் சரியாக போகிறதில்ல. ஸோ ப்ளீஸ் ஈட் ஆல் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட்.
நான் அந்த இன்ஃப்ளமேஷன் அடித்து சொல்லியிருந்தேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தே கண்டெயின் வெரி குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மாப் அப் பண்ணுறதுக்கு, டாக்ஸிக் கெமிக்கல்ஸை மாப் அப் பண்ணுறதுக்கு லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் இன்க்ளூட் பண்ணலாம். அந்த ஸ்டடியில் வந்து அந்த ஒரு வெஜிடபிள் இருக்குது, அது வந்து இட் இஸ் லைக் அ டைப் ஆஃப் ருட்டாபாகான்னு பேர். இட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் லைக் ஸ்வீடன், அந்த மாதிரி சில நார்டிக் கண்ட்ரீஸில். அதில் அதை ராவாக பச்சையாக அதை சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். அது பச்சையாக இருந்தால் இட்ஸ் காட் அ வெரி ஸ்ட்ராங் மஸ்டர்ட் ஓடர். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஈட் எனிவே. வி டோன்ட், நம்ம இந்தியாவில் அதை யூஸ் பண்ணுறதில்ல, எனிவே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ so apart from that, all other commonly used vegetables ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. only thing which ஒரு லேடி வந்து சொன்னது வந்து என்னென்னா, she eats a lot of kale. KALE, கேல் வந்து நம்ம ஊரில் அகேன் இல்லை, அது வந்து இட் இஸ் யூஸ்ட் லாட் இன் சைனீஸ் குக்கிங். பட் இப்போ நம்ம ஊரில் கேல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம பச்சையாக லார்ஜ் குவான்டிட்டிஸ் நிறைய சாப்பிட்டா பொட்டென்ஷியலி ஐ வுட் பி கன்சர்ன் அபவுட் த தைராய்டு. வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்றது சர்டன்லி குக் பண்ணிட்டா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆல் ஆஃப் தீஸ் வெஜிடபிள்ஸ் குக் பண்ணிட்டா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு வெரி காமன் கொஸ்டின் அபவுட் த டயட் அண்ட் தைராய்டு இஸ் மில்லட்ஸ். மில்லட் சாப்பிட்டா தைராய்டு எஃபெக்ட் ஆகுதா? ஆன்சர் இஸ் நோ, அப்சல்யூட்லி நாட். பேர்ல் மில்லட், அந்த பேர்ல் மில்லட்டுங்கிறது சம்டைம்ஸ் அண்ட் சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் தே ஃபவுண்ட் தட் ஒரு வில்லேஜில் வந்து நிறைய காய்டர் இருந்ததுன்னு, அண்ட் தே ஈட் அ லாட் ஆஃப் பேர்ல் மில்லட். பட் அவள் சாப்பிட்ற விதம் கூட இட்ஸ் ஃபர்மெண்டட் பேர்ல் மில்லட். நம்ம ஊரில் நம்ம எனவே ஃபர்மெண்ட் பண்ணி சாதாரணமாக ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றதில்ல. பட் அகெயின் அந்த ஊர்லேயுமே there was அந்த ஒரு வில்லேஜில் மட்டும் அதை கண்டுபிடிச்சாங்க. பட் அந்த வில்லேஜில் there was a lot of other deficiencies. So again, millets, if you want to eat millets, it's fine. அதனால நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருதோ இல்லை அகெயின் சாப்பிடாதனால வராது இருக்குன்னு கிடையாது. சேம் திங் வித் சோயா. Absolutely no proof that taking soya affects your thyroid. So இது நிறைய இனஃப் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சாதாரணமாக பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறதுனால தைராய்டு ப்ராப்ளம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. ஆன் தட் நோட் மேம், அயோடின், இப்போ நம்ம உப்பு கம்மியாக சாப்பிடுங்க, பிபி அதிகமாகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அயோடின் இருக்குல்ல, அயோடினைஸ்டு சால்ட்ஸ். ஸோ அயோடினுக்காக நாங்கள் உப்பு எடுத்துக்கிறோம் பிகாஸ் தி டோன்ட் வாண்ட் டு எண்ட் அப் வித் தைராய்டு ப்ராப்ளம்ஸ். நவ் திஸ் அயோடின் அண்ட் தைராய்டு கனெக்ட், உப்பில் மட்டும்தான் அயோடின் இருக்காங்கிறது. எஸ், that is true. For the most part, நம்ம iodine in the diet comes from the salt we eat. So we need to have at least about 1 teaspoon of iodized salt every day. அந்த அளவுக்காக நம்ம அந்த அயோடின் சேர்த்துக்கணும். பிரச்சனை என்னென்னா, இப்போ வேர்ல்டு ஓவர் த சாயிலே வந்து இட் இஸ் டெப்ளீட்டட் ஆஃப் அயோடின். ஸோ த அயோடின் தட் வி கெட் ஃப்ரம் அதர் சோர்சஸ், வெஜிடபிள் சோர்சஸில் அயோடின் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு வேர்ல்டு ஓவர். அயோடின் மட்டும் இல்லை, செலீனியம்ங்கிற இன்னொரு கெமிக்கல் விச் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த தைராய்டு, அதுவும் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. ஸோ அயோடின், பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் அயோடைஸ் சால்ட், அவள் வந்து உப்பு கல் உப்பு தான் சாப்பிடுவேன், இல்லை இந்த ஹிமாலயன் ராக் சால்ட்டு தான் சாப்பிடுவேன், இட் இஸ் ஓகே. பட் டெய்லி அட்லீஸ்ட் 1 teaspoon ஆஃப் அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. particularly if you're a vegetarian. If you eat fish, seafood சாப்பிட்டா அதுலேருந்து அயோடின் கிடைக்கும் நம்மளுக்கு. பட் பியோர் வெஜிடேரியன்னா பெட்டர் டு யூஸ் அட்லீஸ்ட் 1 teaspoon ஆஃப் அயோடைஸ் சால்ட் எவ்ரி டே. நான் இன்னொரு முக்கியமான வெரி சிம்பிள் டிப், நம்ம அந்த அளவுக்கு கம்மியாக சால்ட் எடுத்து கூட நம்மளுக்கு என்ன அயோடின் கிடைக்கிறது வந்து, மேக் ஷுவர் தட் நான் உப்பு வந்து we add at the end of the cooking. Don't cook it too much. Don't cook it. Iodine is a very reactive element. அதான் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். If you remember, it's a very very highly reactive element. அதுக்கு தான் சொன்னேன், the thyroid gland is one of the most because it's reacting with it's working with such a reactive chemical. அதனால தான் அங்கே நிறைய அந்த H2O2 production இருக்குது. ஸோ அந்த அயோடினை வந்து நம்ம இந்த உப்பை வந்து சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரசம் கொதிக்கும் போது இல்லை குழம்பு கொதிக்கும் போது அந்த போட்டு அதை கொதிக்க விடுவோம். அது பண்ணாமல் கடைசியில் அதை இறக்கும் போது அந்த லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டா இட் இஸ் ஓகே. ஆர் ஆட் அந்த உப்பை வந்து கல்லுப்பாக போட்டுக்கலாம் இஃப் யூஆர் தேட் வரிட் அபவுட் இட். அண்ட் நம்ம சாப்பிட உட்காரும் போது இந்த உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தட் அந்த அயோடின் டசன்ட் கெட் டெஸ்ட்ராய்ட். ஸோ ஈவன் தோ நம்ம நிறைய உப்பு சாப்பிட்றோமே தவிர வி மே நாட், அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இடத்துல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலி நம்ம அயோடின் டெஃபிஷியண்ட்டாக இருக்கோம் ஈவன் தோ வி ஆர் யூஸிங் அ லாட் ஆஃப் அயோடைஸ் சால்ட். இந்த காரணத்தினால நான் நினைக்கிறேன், பிகாஸ் தே யூஸ் இட் overcook it na, it leads to deterioration. So அது எடுத்தும் அயோடின் நம்மளுக்கு கிடைக்கிற exactly all we've done is நீ சொல்ற மாதிரி பிபி ஏத்தின்னு இருக்கோம் without getting the benefit of iodized salt. So just add the salt at the end of the cooking, ஒரு simple measure. ஓகே மேம். அண்ட் இப்போ ஒல்லியாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் வரவே வராது அப்படிங்கிற இன்னொரு மித்.
ஸோ வெயிட்டுக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒபிசிட்டினால தைராய்டு வரும்னு சொல்லியிருக்கீங்க, பட் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வராதா? Not at all. சேஃப் அப்படிங்கிறது? Absolutely not. After having said வெயிட்டே ஏறக்கூடாது, not to say that. இல்லை, ஸோ மெலிவாக இருக்கிறவங்களுக்கும் தைராய்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவளுக்கும் வந்து ஹைப்போவும் வரலாம், ஹைப்பரும் வரலாம். தி அதர் ஆஸ்பெக்ட் இஸ் இந்த ஹைப்பர் ஓவர் ஆக்டிவ் தைராய்டு இருந்தால் பீப்புள் லூஸ் வெயிட். ஸோ ஐ மீன் ஆப்வியஸ்லி அது வந்து நல்ல விதத்தில் வெயிட் லாஸ் இல்லை, அது வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தினால வெயிட் லாஸ் ஆகிருக்கு. பட் தின் பீப்புள், men, women, children, any age, anybody can develop a thyroid problem. Okay. Even animals can develop. Cats, dogs, cows, any living thing, any living organism, yes, can develop a thyroid problem. Okay. So pregnancy la how நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க how important thyroid is அப்படிங்கிறது. ஸோ இன்னும் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா, இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் அவங்களுக்கு தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய அது பாதிக்கும்? ஸோ இந்த முன்னால் சொன்ன மாதிரியே இந்த ஃபஸ்ட் 3 months பேபியோட ஓன் தைராய்ட் கிளாண்ட் அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, அது வேலை பண்ணாது. ஓகே. ஸோ இட் இஸ் டிபெண்ட் அந்த டைமில் அந்த ஃபஸ்ட் 3 months அது உண்டான இன்சைட் த womb அந்த பேபி இஸ் டிபெண்ட் ஆன் த மதர்ஸ் தைராய்டு. அதனால தான் மதர் வந்து ப்ரெக்னென்சி போது எக்ஸ்ட்ரா அந்த கிளாண்ட் ஒரு 25% வேலை பண்ணணும் மதரோட தைராய்டு. ஓகே. அதனால தான் எல்லா ப்ரெக்னென்ட் விமனுக்கும் கன்சீவ் ஆன உடனே தைராய்டு லெவல் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. கோயிங் அ ஸ்டெப் பேக்வர்ட் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாலேயே பார்த்தா ஈவன் பெட்டர். ஓகே. பிகாஸ் ஏதாவது பார்டர் லைன் அந்த தைராய்டு கொஞ்சம் வேலை பண்ணுறது 100% இல்லை 98% இருக்குனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பெட்டர். பட் சர்டன்லி ப்ரெக்னென்சியில் கன்சீவ்னு தெரிஞ்ச உடனே செக் பண்ணிவிடுவோம். ஓகே. பிகாஸ் தட் ஃபஸ்ட் 3 months இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேபி. ஓகே. நோ சம்டைம்ஸ் ஆப்போசிட்டும் நாங்கள் பார்க்குறோம். தட் இஸ் தைராய்டுன்னு ஃபார் சம் ரீசன் முன்னால் தைராய்டு கண்டுபிடிக்காமல் கன்சீவ் ஆன உடனே தைராய்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி ரொம்ப ஆங்ஷியஸாக வருவாங்க. பிகாஸ் ஆன்லைனில் வந்து பார்த்தா தைராய்டு இருந்தால் மூளை வளர்ச்சி சரியாக இருக்காது. அண்ட் தே கம் ஆல் ஸ்ட்ரெஸ். ஐ ஹாவ் டு ரீட்ரேட் தட் நம்ம தைராய்டுன்னு கண்டுபிடிச்சி உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா விதின் ஒரு இன்ஃபேக்ட் அந்த ஃபஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் ஹை டோஸே நாங்கள் தைராய்டு டேப்லெட் கொடுப்போம் மதருக்கு. ஸோ தட் பேபிக்கு தைராய்டு சட்டுன்னு ஏறிடும். ஓகே. அந்த மாதிரி as soon as possible நம்ம தைராய்டு லெவலை செட்ரைட் பண்ணிட்டோன்னா பேபிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஸோ we've had for example some pregnancies where கன்சீவ் ஆனப்புறம் தான் மதருக்கு தெரிய வந்திருக்கு that TSH value it would have been 100, 150. அவளுக்கு என்ன கவலைனா sadly do I need to continue with the pregnancy அந்த மாதிரிலாம் எண்ணம் தோணும். ஸோ ஜென்ரலி ஆல் வி அட்வைஸ் இஸ் வி கெட் யுவர் தைராய்டு லெவல் சட்டுன்னு அதன் ரேஞ்சு கொண்டு வந்துட்டா ப்ராப்ளம் இருக்காது. we will wait and watch, கவலை வேண்டாம். அண்ட் தேவ் ஹேட் ஹெல்த்தி பேபிஸ். ஓகே. அதுக்கு தான் ஜென்ரலி பெட்டர் ப்ரெக்னென்சின்னு நம்ம யோசிக்கும் போதே ஒரு டைம் தைராய்டு செக் பண்ணிக்கிறது ஈஸி. அந்த TSHங்கிற ஒரு சிம்பிள் டெஸ்ட், TSH அண்ட் T4 அதை மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம். ஓகே மேம். ஸோ நம்ம இப்போ ப்ரெக்னென்சியில் வந்துட்டு நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது குழந்தைய பாதிக்கும்ங்கிறது ஓகே. நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது ஆர் ஈவன் பிஃபோர் தட் நம்மளுக்கு ஆல்ரெடி வி ஹேவ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ஹைப்போ ஆர் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா இஸ் தட் அ காஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி? ஐம் கிளாட் யூ ஆஸ்க் தட் மனிஷா. ஏன்னா குவைட் ஆஃபன் ஒரு 18-19 வயசு பெண்ணுக்கு வந்து நான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கன்சர்ன் மதருக்கு. கல்யாணம் பண்ண முடியுமா, மாப்பிள்ளை பார்க்கும்போது ஃபேமிலிக்கு சொல்லணுமா. அண்ட் ஈவன் நவ் சேட்லி நம்ம ஊரில் கல்யாணம் ஆகிட்ட பிறகு விமன் வந்து இதர் அவள் தைராய்டு டேப்லெட்டை எடுக்கிறத நிறுத்திடுறாங்க. பிகாஸ் மாமியாருக்கு வேணாலும் நான் டேப்லெட் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நினைப்பு, இல்லை மூடி மறைச்சி அவங்க பெட்ரூமில் எடுத்துப்பாங்க. அது வந்து ஒரு சரியான என்ன சொல்கிறது, நாட் நெசசரி அட் ஆல். தைராய்டு லெவல் நார்மலாக இருந்தால் டேப்லெட் எடுக்கிறோமோ, நம்ம த டேப்லெட் வி ஹேவ் இஸ் அ வெரி சேஃப் டேப்லெட். ஓகே. ஸோ நம்ம டேப்லெட் எடுத்து தைராய்டு லெவல் நார்மல் ரேஞ்சில் இருந்ததுன்னா தைராய்டுனால ப்ரெக்னென்சி பாதிக்கவே பாதிக்காது. ஓகே. மற்ற நிறைய காரணத்தினால ப்ரெக்னென்சி தள்ளி போகலாம். பட் தைராய்டு லெவல் நம்ம வெதர் அது நார்மலாகவே சுரக்கிறதுனால நார்மலாக இருக்கா, இல்லை டேப்லெட் எடுத்து நார்மல் ரேஞ்சில் இருக்குன்னா தைராய்டுனால ஒன்றுமே ப்ரெக்னென்சிக்கே பாதிக்காது. ஒன்லி திங் இஸ் நம்ம கரெக்ட் டோசேஜ் கரெக்ட் டைமுக்கு எடுத்து அப்பப்போ டெஸ்ட் பண்ணி டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம பயந்துண்டு தைராய்டை முதல்ல சரி பண்ணி கொடுங்க டாக்டர், அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாப்பிள்ளை. சில பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வெயிட்லாம் குறைஞ்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணால் தைராய்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய பேருக்கு அந்த சுரக்கிற சக்தி அது கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம அது சுரக்கிறத சரி பண்ணுறது ஒன்றும் வழி கிடையாது. டேப்லெட் எடுத்தால் தான் லெவல் மெயின்டைன் ஆகும். அப்படி இருந்தால் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டாம்.
அதனால மற்றபடி நம்மளுக்கு as long as நம்ம தைராய்டு லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறோன்னா அதனால வேறு வந்து நம்ம உறுப்புகளுக்கு பாதிப்போ இப்போ நம்ம டயபெட்டிஸ் மாதிரி அது 24/7 அதை பற்றி நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அந்த காலையில் அந்த டேப்லெட் ஒன்று போட்டுக்கணும். ஒன்ஸ் இன் 3 to 6 months வென்எவர் உங்கள் டாக்டர் சொல்கிறாங்களோ அதை டெஸ்ட் பண்ணி லெவல் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். லைக் ஐ ஆல்ரெடி செட் டயட்டில் ஒன்றுமே மாற்ற வேண்டாம் அப்பார்ட் ஃப்ரம் ஹெல்த்தி டயட்டு. ஸோ இது ஒன்றும் ஒரு வியாதியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. இட் இஸ் அ டெஃபிஷியன்சி. ஓகே. ஸோ த வே ஐ டெல் பீப்புள் இஸ், இப்போது நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டிவ் க்ரூம் கிட்ட போய் எனக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, நான் மாத்திரை எடுக்கேன்னு சொல்ல போகிறீங்களா? கிடையாது. ஸோ எதுக்கு இந்த தைராய்டு மட்டும் இவ்வளோ பயப்பட்டு மூடி மறைச்சு வேணுமா வேண்டாமான்னு அவ்வளோ ஒரு ட்ராமா தேவையே இல்லை. ஓகே. ஸோ இட் இஸ் அ டெஃபிஷியன்சி இன் யோர் பாடி. ஒன்லி திங் இஸ் இந்த டெஃபிஷியன்சி மட்டும் நம்ம டயட்லன்னு சில சமயம் சரிப்படுத்த முடியும். பட் டேப்லெட்ஸ் சம்டைம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம மூடி மறைச்சு தைராய்டு இருந்தால் அண்ட் ஆல்சோ டு த மதர்ஸ் ஆஃப் ஆல் த சன்ஸ் சொல்கிறேன் நான். இதுக்காக வந்து நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பொண்ணை வேண்டாம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஓகே. இது ப்ராப்ளமே கிடையாது. இல்லை மேம், ஸோ பியூட்டிஃபுல்லி செட்ன்னு சொல்வேன். கண்டிப்பாக இன்னும் ஐ திங்க் நிறைய பேருக்கு அது கிளியர் ஆகிருக்கும். தைராய்டு வந்து இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு தைராய்டு டிசார்டர் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஒன் ஆஃப் த சோல் காஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்டிலிட்டி. மிச்சம் என்ன காசஸ்ங்கிறத பாருங்க அப்படின்ட்டு. ஏன் தைராய்டு மெடிக்கேஷன் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட்? ஸோ எம்டி ஸ்டமக் எதுக்கு முக்கியம்னா, பிகாஸ் அந்த டேப்லெட் வந்து பெஸ்ட் ஆஃப் டைம்ஸில் ஒன்லி அபவுட் 60% அது அப்சார்ப் ஆகும் பாடியில். அது வே தட் டேப்லெட் இஸ் மேட். ஓகே. ஸோ அதனால தான் எம்டி ஸ்டமக்குன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, அது கம்ப்ளீட்லி காலையில் தான் வெறும் வயிற்றில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஈவினிங்கும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ காலையில் மறந்துட்டா ஈவினிங் எடுத்துக்கலாம். பட் அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஈவினிங் டைமில் எடுக்கிறோன்னா ஒரு 2 hours பிஃபோர் அண்ட் 2 hours ஆஃப்டர் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஓகே. ஸோ லெட்ஸே லஞ்ச் ஒரு 2 மணிக்கு எடுக்கிறோம், டின்னர் ஒரு 8 மணிக்கு எடுக்கணும்னா தைராய்டு டேப்லெட் ஒரு 6 மணிக்கு போட்டுக்கலாம். பட் நாட் பாலோடு சேர்த்து எடுக்க முடியாது. ஒன்லி ஆல்வேஸ் வித் வாட்டர், பிகாஸ் அதர் திங்ஸ் இன்டர்ஃபியர் வித் இட். அதனால தான் நம்ம காலையில் எடுத்துட்டோம்னா அது முடிச்சோம், ஒரு வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ யூ டேக் இட் எம்டி ஸ்டமக் இந்த மார்னிங், வெயிட் ஃபார் half an hour and then you can eat normally. சில பேருக்கு வந்து அந்த காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறதுனால acidity ப்ராப்ளம் வரலாம். ஓகே. and that happens not infrequently. அப்படி வந்ததுன்னா what I tell them is take it 1 hour after breakfast. ஓகே. டிஃபன் முடிச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா இல்லை சாயங்காலம் வேலையில் எடுத்துக்கலாம். ஸோ there are ways of making sure that நம்ம டேப்லெட் எடுக்கிற இது இருக்குது. சம்டைம்ஸ் சில பிராண்ட் சூட் ஆகாது. தைராய்டில் மட்டும் அந்த தைராய்டு ஹார்மோனோட சேர்த்து அந்த சுற்றி வர இருக்கிற கெமிக்கல்ஸ் எக்ஸிபியன்ஸ்ன்னு சொல்கிறது, வாட் தே ஆட் ஃபார் த டு மேக் இட், அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு, ஹார்ட்னஸ் கொடுக்கறதுக்கு, அதெல்லாமே வந்து பிராண்ட் டு பிராண்ட் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு பிராண்ட் ஒருத்தருக்கு வந்து செட் ஆகலைன்னா சம்டைம்ஸ் நான் பிராண்டை மாற்றி பார்ப்பேன். ஒரு பிராண்ட் வித் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அந்த இது எக்ஸிபியன்ஸுங்கிறது, அந்த அதர் கெமிக்கல்ஸ் தட் ஆர் ஆடட் மே சூட் பெட்டர். ஓகே. இந்த மாதிரி அசிடிட்டி கொடுக்காம. சில பேருக்கு வந்து அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் மேபி அந்த சில பிராண்டில் லாக்டோஸ் இருக்குது. ஓகே. ஸோ சில பேருக்கு தட் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இஸ் ஸோ ஹை, பால் மட்டும் அவாய்ட் பண்ணி தைராய்டு டேப்லெட்னால அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே. ஸோ தென் வி ஸ்விட்ச் டு சம் பிராண்ட்ஸ் விச் மே ஹாவ் லெஸ் லாக்டோஸ். அந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லை, பட் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து லிக்விட் ஃபார்முலேஷன் இருக்குது. ஓகே. லிக்விட் ஃபார்முலேஷன் வந்து நம்ம எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சாப்பாடோடையே சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ லிக்விட் ஃபார்முலேஷன் சாஃப்ட் ஜெல்லில் வருது, அது ஒன்றும் நம்ம ஊருக்கு வரல. ஹோப்ஃபுல்லி சூன் ஏதாவது ஒரு கம்பெனி அதை கொண்டு வருவாங்க. ஸோ பிகாஸ் இட் வில் இம்ப்ரூவ் த லைஃப் ஐ திங்க் ஆஃப் அ லாட் ஆஃப் பீப்புள். சாப்பாடோட சேர்த்து எடுக்கலாம்னா ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஸோ ட்ரூ, ஸோ ட்ரூ. ஸோ இப்போ தைராய்டு மெடிக்கேஷன்ஸ் வந்து சில பேர் அவங்க நிறுத்திடுவாங்க. அண்ட் கேட்டால் நான் ரொம்ப நாள் எடுத்துகிட்ருக்கேன், எடுத்தாலும் எனக்கு குறையவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது, ஸோ எதுக்கு எடுக்கணும்னு நான் விட்டுட்டேன். ஹவு டெட்லி இட் இஸ்? அப்படி தான் யூ டெஃபினெட்லி வாண்ட் டு ஆஸ்க் தட் கொஸ்டின். ஏன்னா தே ஹாவ் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட்ல. வென் த ஹார்மோன் லெவல்ஸ் ஆர் நாட் ஓகே, or when the doctor is not asking them to stop it, and stopping it on their own, how risky it is? Extraordinarily risky. சில பேருக்கு அது வந்து it can cause them to land up in a coma. And it can be life threatening, particularly hypoவும் சரி ஹைப்பரும் சரி. ஸோ அது வந்து அன்கண்ட்ரோல்டாக போய் சோஃபார் நம்ம வந்து ஜஸ்ட் மைல்டு தைராய்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் வாட் எவர் இட் இஸ், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் தைராய்டு டேப்லெட்டை நிறுத்தவே கூடாது. டாக்டரோட சஜஷனில். அகேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் ஒன் இது, லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கம் டு see me work with
complementary medicine, alternative medicine practitioners. They work with Siddha, Ayurveda, homeopathy, and I work very well with them. Yeah, they give something அவளுக்கும் தைராய்டுக்கு ஏதோ கொடுக்குறாங்க, which is fine. அவங்க கொடுக்கட்டும். இந்த acupressure டாக்டர் மட்டும் I don't know why all acupressure or at least எனக்கு வரவங்க எல்லாருமே தைராய்டு டேப்லெட்டு நிறுத்துன்னு சொல்லிடுறாங்க. I don't know why for acupressure alone. மற்ற இதில் அது அந்த மாதிரி சொல்கிறதில்ல. அதுவும் எடுத்துக்கங்க, இதுவும் எடுத்துக்கங்க, தைராய்டு இம்ப்ரூவ் ஆகிறதானே பாருங்கன்னு சொல்கிறதுக்கு. எதுக்கு அது சொல்லேன்னா, இன்எவிட்டபிளி அதில் அந்த டேப்லெட் நிறுத்தின அப்புறம் they land up with problems. TSH வேல்யூ சர்ஜ் ஆகிடுறது. யங்கர் ஏஜ்னால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம அதை கவனிக்காமல் தைராய்டு டேப்லெட் எடுக்காமல் நம்மளே டேப்லெட் நிறுத்தி தைராய்டு லெவல் மாறி போகிறது, சிவியர் டிகிரிக்கு போகிறதுனா கொலஸ்ட்ரால் ஏறும், பிபி ஏறும். அப்பார்ட் ஃப்ரம் யூ ஃபீல் டயர்ட் அண்ட் ஃபெட்டிக். ரொம்ப சிவியராக போச்சுன்னா கோமா ஸ்டேஜில் கூட கொண்டு வரும். சோடியம் லெவல்லாம் குறையும், ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் தட் வி ஷுட் டேக் லைட்லி. ஓகே, மைல்டாக இருக்கிறவங்களுக்கு மேஜராக ப்ராப்ளம் வராது. பட் மேஜர் ப்ராப்ளம் வந்தால் இட் கேன் பி லைஃப் த்ரெட்னிங். ஸோ ஆல்வேஸ் அதனால தான் நம்ம டாக்டர் அட்வைஸில், இப்போ டாக்டர் இப்போ ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டாப் த தைராய்டு டேப்லெட், ஸ்டெப் பை ஸ்டெப் குறைச்சி பார்ப்பேன். ஒரே தெரியாக நான் 150 mcg எடுக்கிற தைராய்டு டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் நிறுத்திங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, 150லேருந்து 125, 100 இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ஒவ்வொரு டைம் அதை மானிட்டரிங்கோடு தான் பார்த்து தான் நம்ம நிறுத்துவோம். ஆல்வேஸ் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நிறுத்துறது நல்லதில்லை, பிகாஸ் இட் கேன் பி லைஃப் த்ரெட்னிங். ஓகே, ஓகே. Yeah, I wanted to hear from you about yes, absolutely. that. Yes, good point. Yes. Yeah. Now நம்ம நிறைய தைராய்டு ஹார்மோன் பற்றி நிறைய பேசியிருந்தோம். There is அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க ஒரு ஹார்மோன் அப்படின்னா கார்டிசால் லெவல்ஸ். எல்லாருமே தே திங்க் ஆங்ஸைட்டி இருந்துச்சுனாலோ, ஒழுங்காக தூங்கலனாலோ, மினிமல் அமௌண்ட் ஆஃப் பிக்மெண்டேஷன், தே திங்க் தட் கார்டிசால் இஸ் ஆல் கான் அப். அண்ட் நிறைய பேர் இப்போ கார்டிசால் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. கார்டிசால் பற்றி நீங்கள் சொல்ல விருப்பப்படுற ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கார்டிசால், அண்ட் இது எல்லாருக்குமே எலிவேட் ஆகுமா? வேர் டஸ் இட் கோ ராங்? ஸோ கார்டிசால் இஸ் ஆப்வியஸ்லி அதே அந்த பேரே சொல்கிறது, இட்ஸ் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ நம்ம பாடிக்கு எனி திங் விச் ஆர் பாடி பர்சீவ்ஸ் அஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இட் மே நாட் பி லைக் ஒரு விஷயம் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இருக்காது. ஸோ தட் காசஸ் த கார்டிசால் லெவல் டு சர்ஜ். நான் ஒரு ஜென்ரலாக ஒரு கார்டிசால் லெவலை வச்சுட்டு நம்ம கார்டிசால் லெவல் ஹையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நார்மல் கார்டிசால் லெவல் வில் சே காலையில் எழுந்த உடனே மோஸ்ட் பீப்புளுக்கு பிட்வீன் 5 and 12 இருக்கணும். மேக்ஸிமம் அது ஏறும்போது நாட் மோர் தென் 20. சும்மா ஒரு ரஃப்பாக நான் சொல்கிறேன், மைக்ரோகிராம் பர் டிஎல்னு ஒரு கணக்கு வச்சுட்டா. வேறு யூனிட்ஸ் இருந்தால் அது மாறும். சில பேருக்கு காலையில் கார்டிசால் லெவல் பண்ணால் 22ன்னு வரும், ஸ்லைட்லி அபவ் நார்மல்னு வரும். தென் வென் வி கோ பேக் அண்ட் வி ஆஸ்க், நைட்டு சரியாக தூங்கினீங்களா, அன்றைக்கி காலையில் தேவர் லேட் டு கோ டு த லேப், இல்லை பசியோடு இருந்தாங்க, இல்லை ஹெடேக் இருந்தது, இல்லை பீரியட் டைம் இருந்தது, இல்லை ஃபீவர் இருந்ததுன்னா கார்டிசால் லெவல் ஏறும். இட் இஸ் அ நார்மல் ஒர்க்கிங். கார்டிசால் லெவல் ஏறும். அது அந்த ஒரு மைல்டு இன்க்ரீஸ் இன் கார்டிசால் கண்டுபிடிச்சோன்னா அதோட இஃபெக்ட் ஏதாவது இருக்கா கிளினிக்கலின்னு நாங்கள் பார்ப்போம். அதனால் வேறு ஏதாவது இஸ் த பிளட் ப்ரெஷர் ஹை, பிளட் சுகர் ஹை, தெர் இஸ் அ கண்டிஷன் வேர் நம்ம பாடியில் க்ரானிக்காக டெய்லி கார்டிசால் சுரக்கிறது அதிகமாக இருக்கலாம். ஸோ இதர் பிட்யூட்ரி கிளாண்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை அட்ரினல் கிளாண்டில், இல்லை வேறு ஏதாவது ஒரு உறுப்பில் ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸசிவ் கார்டிசால் ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கலாம். அது எஸ், தட் வில் காஸ் அ டிசீஸ். குஷிங்ஸ் டிசீஸுங்கிற ஒரு கண்டிஷன் வரும். பட் பெரும்பாலும் பீப்புளுக்கு ஜஸ்ட் ரேண்டமாக நம்ம கார்டிசால் பார்த்து அது ஹையாக இருக்குது, அதனால தான் உனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது. இட் இஸ் ஈவன் மோர் என்ன சொல்கிறது, அன்சைன்டிஃபிக் ஐ வுட் சே, ஆஸ் கம்பேர்ட் டு செக்கிங் தைராய்டு ஆன்டிபாடிஸ் ஃபார் தட் மேட்டர். ஸோ இதெல்லாம் ஐ கால் இட் லோ ஹேங்கிங் ஃப்ரூட். ஓகே, எல்லாருக்கும் ஏதாவது யூ வாண்ட் டு ஃபைண்ட் சம்திங். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, என்ன காரணம்னு சொல்ல முடியலன்னா ரூட்டீனாக டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விட்டமின் டி பார்ப்பாங்க. எல்லாருக்குமே விட்டமின் டி இஸ் லோ. ஸோ அதை வச்சுட்டு வி கேன் சே டயர்ட்னஸ் இதனால இருக்குது. ஹீமோக்ளோபினை பார்ப்பாங்க, பெண்களுக்கு பெரும்பாலும் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, டயர்ட்னஸ் இதனால தான் இருக்குது. அந்த மாதிரி ஆப்போசிட், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஐ கேன் நாட் எக்ஸ்பிளைன் மை சிம்டம்ஸ், வி கான்ட் ஃபைண்ட் அ காஸ்னா ஹார்மோன் ஏதாவது ப்ளேம் பண்ணணுன்னா கார்டிசாலை பார்ப்பாங்க, தைராய்டு ஆன்டிபாடிஸை பார்ப்பாங்க. சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் அதனால ஒன்றும் ஒரு இது கிடையாது. ஆல்வேஸ் நீங்கள் எண்டோக்ரினாலஜியில் நாங்கள் கேஸ் ஃபைண்டிங் பேசிஸில் தான் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவோம். இஃப் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன், இல்லை உனக்கு குஷிங்ஸ் அந்த கார்டிசால் எக்ஸஸ் இருக்குது பாடியில், அதனால தான் உனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குன்னா நான் கார்டிசால் அடிக்கடி செக் பண்ணுவேன். பட் தட் இஸ் அ வே. உன்னோட பாடியில் எக்ஸஸ் கார்டிசால் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு முந்தின நைட் ஒரு
டெக்ஸாமெத்தசோனுங்கிற அந்த டேப்லெட் கொடுத்து அடுத்த நாள் மார்னிங் கார்டிசாலை செக் பண்ணணும். ரேண்டமாக செக் பண்ணி சுத்தமாக பிரயோஜனம் இல்லை. ஓகே. சில டாக்டர்ஸ் வந்து ஏஎம் அண்ட் பிஎம் கார்டிசால்னு பண்ணுவாங்க. சில டாக்டர்ஸ் த பெஸ்ட் வே டு செக் நம்ம பாடியில் ட்ரூவாக வந்து கார்டிசால் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கான்னு பார்க்குறதுனா மிட் நைட் கார்டிசால். ஓகே. மிட் நைட் செலைவரி கார்டிசால்னு இப்போ சில ஊரில் பண்ணுறாங்க. தே கிவ் தம் அ லிட்டில் திங் டு டேக் ஹோம். ஒரு சின்ன டியூப் மாதிரி மிட் நைட் எழுந்து அதில் துப்பணும் நம்ம. ஆனால் அதுவும் 3 times in a row, பிகாஸ் மிட் நைட் எழுந்துக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தானே, அன்லெஸ் யூஆர் அவேக் இன் த நைட். ஸோ கார்டிசால் அந்த மாதிரி ஸ்லைட் எலிவேஷன் அண்ட் கார்டிசால் காசிங் ப்ராப்ளம், அது ஒரு ப்ராப்ளம்னு நான் சொல்ல மாட்டேன். எஸ், ஏதோ என்வாயன்மெண்ட்டில் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது. பட் கார்டிசாலை வச்சுட்டு தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுன்னு ஒன்றும் ஐ டோன்ட் திங்க் வி நீட் டு கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ்னால இட் வில் இன்க்ரீஸ், இதனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகலை. எஸ், தட் இஸ் த பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. எஸ். அண்ட் சம் லைட் அப்பான் ப்ரொலாக்டின். இது நான் பர்சனலி உங்களை கேட்கணும்னு நினச்சது. பிகாஸ் ஆஃப் லேட் வென் தெர் ஆர் லாட் ஆஃப் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் ஸ்டெமிங் அப். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடல்ட் ஆக்னியாக இருக்கட்டும், ஹர்சிட்டிசமாக இருக்கட்டும், ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸாக இருக்கட்டும், மேலுக்கு when we check the prolactin levels நிறைய fluctuations. எனக்கு வந்து இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் டு see ஏன் இத்தனை பேருக்கு ப்ரொலாக்டின் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹார்மோன் என்ன அண்ட் வை தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ரீசென்ட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஸோ ப்ரொலாக்டின் வந்து இட்ஸ் அ ஹார்மோன் தட் இஸ் மேட் பை த பிட்யூட்ரி கிளாண்ட். நம்ம பிரெயின் பக்கத்தில் இருக்கிற ஒரு சுரப்பி. நார்மலாக அது வந்து பெண்களுக்கு ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அதிகமாக வேண்டிய ஹார்மோன் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபார் த பேபி. ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு சம்டைம்ஸ் ப்ரொலாக்டின் லெவல் ஏறலாம். அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து சம்டைம்ஸ் ப்ரொலாக்டின் லெவல் ஏறலாம். ப்ரொலாக்டின் லெவல் ஏறித்துனா இட் எஃபெக்ட்ஸ் மெயின்லி த பாடியில் இருக்கிற அந்த ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ். ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓவரிஸ். பட் அது தவிர ப்ரொலாக்டின் ஹேஸ் அ லாட் ஆஃப் த சேம் எஃபெக்ட்ஸ் ஆன் த பாடி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் TSH மாதிரி. ஸோ ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் வரும். குவைட் ஆஃபன் விமெனுக்கு வந்து அந்த பீரியடுக்கு முன்னால் வரக்கூடிய வாட்டர் ரிட்டென்ஷன், அது அந்த அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிரெஸ்ட் டெண்டர்னஸ், வெயிட் கெயின், அது வந்து இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொலாக்டின் லெவல் ஹையாக இருக்கிறதுனால. ப்ரொலாக்டின் லெவல் ஹையாக இருக்கிறதுனால PCOS மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும். ஓகே, வி ஸ்போக் அபவுட் PCOS. ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரொலாக்டின் லெவல் ஹையாக இருந்ததுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த PCOS சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ். ஸோ யூ வர் டாக்கிங் அபவுட் hair fall, even for example male pattern hair fall or either female pattern, a lot of acne, it gets better when prolactin is treated. Prolactin வந்து it's a very sensitive hormone. Cortisol மாதிரி, cortisolோட மோசம்னு சொல்லுவேன் நான் கொஞ்சம். and it fluctuates all through the month. ஸோ பீரியடுக்கு முன்னால் அந்த ஈஸ்ட்ரஜனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மிட் சைக்கிள் பீரியடு போது பார்த்தா கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி all through the cycle it can vary. சில பேருக்கு I've had them check their prolactin level 1st of the month, 15th of the month, that is mid cycle and then period போது. ஸோ அந்த மாதிரி மாற்றி நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். and we can nicely see a variation in the prolactin level. சில பேருக்கு அந்த வேரியேஷன் கெட்ஸ் எக்ஸாஜரேட்டட். ஓகே, ஸோ தட் அட் சர்டன் டைம்ஸ் பார்த்தா ரொம்ப ஹையாக தெரியும். சில பேருக்கு வந்து they have a different form of prolactin in the blood, அந்த மேக்ரோ ப்ரொலாக்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணால் அது ஹை லெவல் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் நாட் ட்ரூலி அ ஹை ப்ரொலாக்டின். கரண்ட்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்லெஸ் தெர் இஸ் அ சிம்டம் ப்ரொலாக்டினை பார்க்காதீங்க. ஓகே, பட் அது என்ன சிம்டம் தான் டவுட்டு. ஸோ கன்வென்ஷனல் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட், பிரெஸ்ட்லேருந்து மில்க் டிஸ்சார்ஜ், டிஃபிகல்ட்டி கன்சீவிங், அந்த மாதிரி சில இதை வச்சுட்டு நாங்கள் ப்ரொலாக்டின் செக் பண்ண சொல்லுவோம். பட் மோர் அண்ட் மோர் நீ சொல்கிற மாதிரி மனிஷா, ஸ்கின் சிம்டம்ஸ் ஐ டூ செக். இப்போ வந்து ஆக்னே இருக்குது விச் இஸ் நாட் ரிசால்விங் வித் எனிதிங் எல்ஸ். நீ நிறைய மெடிசன்ஸ்லாம் கொடுக்குற, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குற, இட் இஸ் நாட் கெட்டிங் பெட்டர். ப்ரொலாக்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணால் லாட் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் யங் கேர்ள்ஸ்க்கு ப்ரொலாக்டின் ஹையாக இருந்தால் ராதர் தென் கிவிங் அ கான்ட்ரசெப்டிவ் பில் டைப் டேப்லெட், ப்ரொலாக்டின் டேப்லெட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கொடுத்தா ஸ்கின் கிளியர்ஸ். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் இட்ஸ் வர்த் வைல் செக்கிங் ப்ரொலாக்டின். அண்ட் பார்டர்லைன் எலிவேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். ஒன்றும் சிம்டம்ஸே இல்லைனா. ஸோ குவைட் ஆஃபன் வந்து அந்த ப்ரொலாக்டின் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் அதனால வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கின் ஓகே, பீரியட்ஸ் ரெகுலர், ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இல்லை, வேறு ஒன்றும் ப்ரொலாக்டின்னால ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரிய வரலன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வி கேன் லீவ் இட் அலோன். ஃபார் சம் ரீசன் பாடியில் அந்த லெவல் ஆஃப் ப்ரொலாக்டின் சுரக்கிறது த பாடி திங்ஸ் இட்ஸ் ஹெல்த்தி. ஓகே, பட் அதில் ஒன்றும் நம்மளுக்கு அதனால் வேறு ஒன்றும் பாதிப்பு வரலைன்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வை இஸ் இட் தட் நிறைய பேருக்கு ஹை ப்ரொலாக்டின் வருதுன்னா, ஐ திங்க் சம் ஆஃப் இட் நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுனால. நம்ம அதிகமாக இப்போ நிறைய பேருக்கு ப்ரொலாக்டின் செக் பண்ணுறோம், அது ஒரு விதம் இருக்குது.
But I think again it is related to that same insulin resistance and PCOS. லைஃப்ஸ்டைல்னால அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஏறுறதுனால ரொம்ப நாளாகவே பீப்புள் ஹவ் நோன் தட் தெர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் என்ன சொல்கிறது லிங்க் பிட்வீன் ப்ரொலாக்டின் அண்ட் திங்ஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே. ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரொலாக்டின் லெவல் ஏறும். ஸோ எனி திங் நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் கொடுக்கறது ப்ரொலாக்டின் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதில் வந்து வாட் வி கால் அக்யூட் இன்ஃப்ளமேஷன், சட்டுன்னு வர இன்ஃப்ளமேஷன், ஜாயிண்ட் பெயின், ஸ்வெல்லிங் அந்த மாதிரி வருது. நான் இதில் சொல்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் lower grade but chronic inflammation. So I think a lot of very similar things in the environment, தூக்கம் சரியாக இல்லாதனால, exposure to light at night, and the insulin resistance-நாலே prolactin ஏறும். So a lot of the things that we may advise for அந்த insulin resistance குறைக்கிறது can also have a beneficial knock-on effect on your prolactin also. Okay. Coming to the end of the show, ஒரு முக்கியமான விஷயம், இதை வந்து கண்டிப்பாக பேசாமல் வந்து I don't want to end it. Endocrine disrupting hormones. Everywhere you open, இதை பற்றி இப்போ நிறைய பேசுகிறாங்க, நிறைய வருது. வாட் ஆர் தீஸ்? இது வந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது? இஸ் இட் ஒன்லி ஃப்ரம் தி டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் ப்ராடக்ட்ஸில் இருந்து மட்டும்தான் வருதா, இல்லை இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங் ஹார்மோன் சுற்றி எங்கே இருந்தாலும் இருக்கா? லைக் என்வாயன்மெண்ட்டில் இருக்கா, வாட்டரில் இருக்கா? அண்ட் இது எந்த அளவுக்கு நம்மளோட ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணுது? So it is a big problem, Monisha. Almost over 10 years back, and Endocrine Society, the international organization, came out with a position statement about something called endocrine disrupting chemicals and நாங்கள் சொல்கிறோம். endocrine disrupting chemicals and the effect it has நம்ம பாடியில் ஹார்மோன்ஸில். ஸோ அது வந்து எதனால் அது வந்து ஆக்சுவலி அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சதுன்னா, more than 20 years ago they found that world over சில கண்ட்ரீஸில் வந்து மென்னோட sperm count is going down. And they think that it is because men are getting exposed to in the estrogen like substances, அவங்க water supply la, food chain la. A lot of these are the chemicals that we use on a day to day basis. அது வந்து எல்லாத்துலேயும் ஒரு விதமாக ஊறிடுறது. சாயிலில் இருக்குது, சாயில் வழியாக பிளான்ட்ஸுக்கு வந்து, பிளான்ட்ஸ் வழியாக அனிமல்ஸுக்கு வந்து, இல்லை பிளான்ட்ஸே நம்ம சாப்பிட்றதுல, அது ஒரு விதத்தில் நம்ம பாடியில் வந்து அது சில கெமிக்கல்ஸ் நம்ம பாடியிலே ரொம்ப நாள் இருக்கும். சில கெமிக்கல்ஸ் வந்து இட் கம்ஸ் பட் இட் கேன் பி ஃப்ளஷ்ட் அவுட் ஆஃப் அவர் பாடி. ஓகே. அதை வந்து நம்ம எப்படி குறைக்கிறதுங்கிறது நிறைய அந்த டாக்டர்ஸ் ஆர் வரிங் அபவுட் இட், பிகாஸ் இட் இஸ் நாட் ஒன்லி நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நான் வந்து ஒரு இது சொன்னது வந்து மென்னுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கவுண்ட் குறையிறதுனால இன்ஃபர்டிலி வரதுக்கான வாய்ப்பு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் அட் அ ஸ்டேஜ் வேர் நான் இப்போ தைராய்டுனா ஐ கேன் சே இதை பண்ணு தைராய்டு இம்ப்ரூவ் ஆகும்னு. எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ் வி ஆர் நாட் எட் அட் அ ஸ்டேஜ் வேர் இதை நீ டெஸ்ட் பண்ணு, இந்த கெமிக்கல்னால தான் உனக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம ஒன்றும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. கெமிக்கல்ஸ் ஆர் இங்கிலீஷில் சொல்லுவோம் யூபிக்விட்டஸ். என்ன எடுத்தாலும் கெமிக்கல் இருக்குது. இப்போ நான் இந்த சோஃபாவில் உட்கார்ந்து இருக்கிற இந்த கெமிக்கல்ஸே இட் இஸ் பீன் ஷோன் டு காஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ யூனோ வி கான்ட் கோ பேக் டு லிவிங் இன் அ கேவ். ஒன்றுமே இது இல்லாமல் அந்த மாதிரி லைஃப் நம்மளால் வாழ முடியாது. ஸோ நவ் வி ஆல்சோ சே பெயிண்ட்ஸில் இருக்குது எண்டோக்ரைன் டிஸ்ரப்ட். பெயிண்டில் இருக்குது, வால்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸில் இருக்குது, நம்ம இந்த போடுற சோப்பில் இருக்குது. இட் இஸ் தேர். அதுதான் நான் சொல்கிறேன் யூபிக்விட்டஸ். நம்ம என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலி? நம்ம வாட் கேன் வி டூ டு ட்ரை அண்ட் ரெடியூஸ் ஆர் எக்ஸ்போஷர்? ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அட்லீஸ்ட் அந்த அகெயின் ஐ கால் இட் லோ ஹேங்கிங் ஃப்ரூட். தட் இஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் அதெல்லாம் அடிக்காமல் இருக்கிற பொருட்களை சாப்பிட்றது as much as possible. Okay, to some extent. But அது வந்து it is not possible for everybody. Some people go after organic. அது truly organic is a different matter. If you grow your own food, if you can grow your own vegetables, to some extent you are reducing the exposure to chemicals. Chemical நம்ம வந்து கடையில் வாங்குற chemicals கூட நல்லா வாஷ் பண்ணலாம். A lot of that chemical spray is sometimes sprayed after the thing. To make it look good also, no? To make it look good, exactly. So wash பண்ணுறது, washing well and peeling the skin and taking it out may help to some extent. Little depends on the type of vegetable. It depends. Maybe fruits you can peel and eat, like banana may be better because it's got the thick skin and the chemicals உள்ள போகாம maybe protect பண்ணும். One simple thing, நிறைய பேர் நம்ம வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம் வீட்டில். பிளாஸ்டிக் போல மைக்ரோவேவில் போடாதீங்க. பிகாஸ் த கெமிக்கல்ஸ் தட் கம் அந்த ஹீட்டில் வந்து இட் லீச்சஸ் அவுட் ஆஃப் த பிளாஸ்டிக் போல் இன் டு த ஃபுட். ஸோ நீங்கள் வந்து மைக்ரோவேவில் போடுறது வந்து பீங்கான்
செராமிக் போல்ஸாக போடுங்க. தட் இஸ் அ சிம்பிள் திங் தட் வி கேன் ஆல் டூ. பிளாஸ்டிக்காக போடாதீங்க as much as possible. They have shown, for example, இப்போ வந்து இந்த ஃபுட் டெலிவரி இதுலேருந்துலாம் அந்த இது வருது இல்லையா, கண்டெய்னர்ஸ். எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் இஃப் ஷோன் அந்த சில டைப் ஆஃப் பேப்பர் அந்த ரேப்பிங்கில் கூட கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுட் டெலிவரி வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு லெட் இட் நாட் ரிமெயின். அந்த ஹாட்டாக இருக்கும்போது தான் கெமிக்கல்ஸ் ஸ்டார்ட் சீப்பிங் இன் டு த ஃபுட். உடனே அது வீட்டுக்கு வந்ததுன்னா நம்ம வேற ஒரு கண்டெய்னரில் அதை மாற்றிக்கலாம். இதெல்லாம் சிம்பிளாக நம்ம பண்ண முடியும். அதுலேயே அது இருந்து சீப்பாகி ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி எடுத்து சாப்பிட்றது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பூ, சோப்பு இதெல்லாம் வந்து ட்ரை டு யூஸ் ஆஸ் மினிமம் கெமிக்கல்ஸ் ஆஸ் பாசிபிள். I mean, some people even go back to, கடலைப்பருப்பு மாவு or whatever, பாசி பைத்தம் மாவு, பேசன் மாவு, that thing, அந்த மாதிரி. It just depends on how much you want to invest. But like I said, இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்களே தவிர we are not yet at a stage to say இதனால தான் இது ஆகுது 100% ஆகிறது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஒன்றும் வரல. I think first thing is awareness, being aware that these are the ways that the chemicals can enter our body. Certainly, I think we can do things like, I try not to use any indoor air fresheners. It's good to have ventilation. They've shown that the level of pollution inside closed rooms, jannal tarakama irkumbodhu closed rooms ulla irukra pollution is even higher than the pollution outside. So at least daily நம்ம வீட்டை வந்து அந்த இதெல்லாம் திறந்து நல்ல ஒரு வென்டிலேஷன் போகட்டும். ஸோ இதெல்லாம் சம் சிம்பிள் திங்ஸ் நம்மளே வந்து பண்ணிக்கலாம். அது அப்படியே மூடி வச்சு வென்டிலேஷன் இல்லாமல் இருக்கிறது இஸ் நாட் அ குட் திங். இட் ஜஸ்ட் லெட்ஸ் த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பில்ட் அப் இன் த ஏர். ஓகே. ஸோ இந்த மாதிரி லிட்டில் திங்ஸ் we can do to try and minimize the exposure that we have. Maybe we'll come to a stage where we can think about how to reduce the exposure further. நம்ம பாடியில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது, வாட் யூ வர் சேயிங், நம்ம டே டு டே நம்ம சாப்பிட்றது, வாயில் போடுறது, அதெல்லாம் எப்படி நம்ம குறைக்கிறதுன்னு மேபி தெரிய வரும் டு சம் எக்ஸ்டென்ட். பட் வேர் கேன் வி ட்ரா த லைன்? ஐ கேன் டெல் யூ, அந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் பால் வர பிளாஸ்டிக் பேக்கெட்டில் கெமிக்கல் அது என்ன பண்ணுறது, அதுதான் நம்ம தட் இஸ் வாட் வி கான் கோ பேக் டு த டேஸ் ஆஃப் புட்டீஸ். புட்டீஸ் வாஸ் குட், வேர் வி கான் கோ பேக் டு தோஸ் டேஸ். எஸ். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தைராய்டு ஹார்மோன்ஸ், ப்ரொலாக்டின், எண்டோக்ரைன் எல்லாமே. அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அப்படின்னா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ நீங்களே சொல்லுங்கள் மேம், யூல் பி த பெஸ்ட் பர்சன் டு டாக் அபவுட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். இந்த பிரான்ச் ஆஃப் மெடிசன் யாருக்காக, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம பாடியில், எதை பற்றி அவங்க பார்க்குறாங்க? எண்டோக்ரினாலஜி, ஐ மீன் டெக்னிக்கலின்னு சொன்னால் தமிழில் வந்து வி கால் இட் நாளமிலா சுரப்பி நிபுணர். Oh, okay. That's an information. Exactly. Ductless glands. Okay. But I tell you, the type of things na routine paakradha, of course, thyroid issues, diabetes, cholesterol problems, pituitary சம்மந்தப்பட்டது. ஸோ irregular period, பீரியட் வந்து ஏர்லியாக வருது, டிலேடாக வருது. பாய்ஸ்க்கு வந்து க்ரோயிங் பாய்ஸ்க்கு வந்து பியூபர்ட்டி சேஞ்சஸ் வரதில்லை, மீசை முளைக்கிறதில்ல. ஸோ அது வாட் வி கால் பியூபர்ட்டி சேஞ்சஸ். சின்ன வயசில் க்ரோத் சரியாக இருக்கிறதில்ல, ஹைட் சரியாக இருக்கிறதில்ல, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹைட் இருக்கிறாங்க. ஆஸ்டியோபரோசிஸ், ஏஜ் ஆக ஆக அந்த வந்து வீக் போன்ஸ், ஃப்ராக்சர்ட் போன்ஸ், கால்சியம் ப்ராப்ளம்ஸ், வெயிட் கெயின், வெரி காமன் ரீசன் ஃபார் பீப்புள் டு கம் அண்ட் see me. ஏன்னா அந்த வெயிட் கெயின் வந்து ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைனால வெயிட் கெயின் ஆயிருக்கான்னு தெரியறதுக்கு. பிபி ரொம்ப டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இருந்ததுன்னா, கொலஸ்ட்ரால் ரொம்ப டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இருந்ததுன்னா. ஸோ நிறைய விதத்தில், பிகாஸ் ஹார்மோன்ஸ் வந்து இட் இஸ் ஒன் வே ஆர் பாடி கம்யூனிகேட்ஸ். நர்வஸ் சிஸ்டமுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹார்மோன்ஸ் தான். ஹவு டு வி நோ வி ஆர் ஹங்க்ரி, ஹவு டு வி நோ வி ஆர் டயர்ட், ஹவு டு வி நோ வி ஆர் தர்ஸ்டி, எல்லாமே ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கறது. ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் த லிங்க் பிட்வீன் த அவுட் சைட் வேர்ல்ட் அண்ட் ஆர் இன்சைட் பாடி. ஸோ அந்த ஹார்மோன்ஸை வந்து ஏதாவது அப்நார்மல் ஒர்க்கிங், ஹை லெவல், லோ லெவல் இருந்ததுன்னா, தெர் இஸ் நோ ஒன் ஸ்பெசிஃபிக் திங் ஐ கேன் டெல் யூ. பட் if no other doctor can find your problem, come to an endocrinologist. Your hormone could be your problem. It can be, but the awareness irukku. A lot of people think of their hormones. But sometimes, obviously, the other extreme also happens. Quite often, in a lighter note, lot of times husbands வந்து wife கூட்டிட்டு வருவாங்க. அவங்க ஹார்மோன்ஸ் தான் ப்ராப்ளம் டாக்டர், எப்போ பார்த்தாலும் என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. So that happens
quite often. So இல்லை குழந்தையில படித்து கத்திட்டு இருக்காங்க Yeah. ஃபிக்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ்னு வருவாங்க. But yes, I mean we do deal with a lot of things. Yeah. And one last trending question, I would say, Ozempic. Yes. Everyone is now going behind it. Yes. போட்டா weight குறைஞ்சிருமாமே Yes, அப்படின்ட்டு. yes. Some light on that, please. Yeah, first of all, Ozempic we don't have in India. That's an injection, weekly injection, but அதோட tablet equivalent இருக்கு. We have something which is similar to Ozempic, or cousin னு சொல்லுவேன், which we use quite a bit for weight reduction. I think it's very helpful. I think it's very useful. The problem is our environment. I call it an obesogenic environment. It's, we have to, every day we have to fight it. True. So, and most of us struggle with weight. Yeah. It is a big challenge. Definitely, yes. And coming out, இப்போதான் தீபாவளி முடிஞ்சிருக்கு, the last 2 weeks have been horrendous. So, a lot of sweets coming. Yes. And somebody who came to see me today was saying, we have to get out of this mindset of saying that giving na நம்ம ஸ்வீட் தான் கொடுக்கணும். ஆமா. Sweet மட்டும் இல்லை. It is not necessary that nuts கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. It's not necessary more healthy. So I said, for example, doctors na, and இப்போ through your channel I hope to say, ஏதாவது கொடுக்குறீங்கன்னா give something that we can use. Yeah. Give me a coffee mug or give me a stethoscope because I always lose my steths. Or give me like a pen drive, or give me, I'm just joking, but give something that is not a food that I would want to put into the mouth, because it's very difficult to resist. Yes. Being a doctor, understanding how much problem the food that is going in, எனக்கு அது தெரிஞ்சன்னு கூட I find it very difficult. I love to eat. So sweet யாராவது கொடுத்தா I also want to taste it. I also enjoy it. So, how do I, deal with that? So it is a major problem. So, coming back to the question of Ozempic, I think it is very helpful. Okay. Because it helps to cut down your cravings. Medicines, அந்த class of medicines வந்து அந்த craving குறைக்கிறதுனால பசியை குறைக்கிறது. And now in India, we have versions which are affordable. Okay. they மாதம் 2000 ரூபாயில இருந்தே இருக்கு. பட் அது வந்து டெய்லி இன்ஜெக்ஷனாக போட வேண்டியது. To some, the weekly ones injection which cost around 6,000, and then there are ones which are, the tablets which cost around 10 to 12,000 a month. அதெல்லாமே இருக்கு. I think it's helpful. But one thing we need to keep in mind is, in the medicine எல்லாமே they work for as long as we are taking it. So it is not a one-stop solution. It's not a one-stop solution. So 100, they are very safe. So அதை பற்றி டவுட்டே கிடையாது. பட் அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது யூஸ் பண்ணாலுமே வந்து there may not be, we may need to use it on and off or at a lower dose. திருப்பி அந்த வெயிட் வராமல் இருக்கிறதுக்கு. But I think it is helpful situation. And I have to finish up telling you, Monisha, that there is a more advanced version of that Ozempic available, which causes even more weight loss, and an even more advanced version which causes even more weight loss. It is equal to bariatric surgery. 30-40 kilolam people are losing with that third one which I'm talking about, retatrutide known irukku. And then the second one, which is, the trade name, it's called Mounjaro. Adu India la maybe next year varapodhu. Even now people are getting it from everywhere. On the grey market they are buying it and starting to use it because dramatic weight loss varudha adula. Okay. So it is helping people fight the obesogenic environment. Okay. So yes, I think they are useful, and but again with supervision, because அது வந்து சில கொஞ்சம் precautions எடுத்து தான் அதை எடுக்க ஆரம்பிக்கணும். Not everybody. So not that you want it, you just go buy and take it. No, that's not how it works. Because there are certain types of thyroid nodule இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்க முடியாது. Okay. Gall bladder stone இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். Because sudden rapid weight loss ஆகும்போது gall bladder stones tend to increase. Okay. So medical supervisionல தான் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எடுக்கிற மாதிரி இருக்கும். So there is some light at the end of the tunnel, but the process is prolonged. Yes, exactly. Yes. Thank you so much, ma'am. Thank you for giving us so much of information. And I hope எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய மித்ஸ் பிரேக் ஆயிருக்கும். ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஏன் இது நடக்குது அப்படின்ட்டு, எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி இல்லை. And I hope நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. Thank you so much for being here. Thank you, Monisha. It was a pleasure. Thank you. And all the best. Thank you so much.